லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக நம்ம கூட இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் பாலா. நல்லா இருக்கீங்க? தெரிஞ்சிட்டீங்க போல. தெரிஞ்சிட்டோம். ஆமாம், உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆள் நிறைய காணொலிகள் கூட வரல. எப்படி இருக்கீங்க? அதான் பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்கீங்க. ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வழக்கம் போல் நடக்கிறது தானே. உடல்நிலை பார்த்துக்காங்க. நான் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் பாதி இந்த தமிழ் தேசியத்துக்கு பேசியே உங்களுடைய இதெல்லாம் இழந்துட்டீங்க. பாதி டென்ஷனே இதாக காரணமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் மனநிலையெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சந்திச்சு தானே போகணும் நம்ம. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதெல்லாம் தாண்டி தானே மேலே நிற்கணும். அதுக்காக பார்த்துட்டு ஒதுங்கி இருந்தோம்னா நல்லா. அதெல்லாம் சரிதான். ஆனால் அதே சமயம் நம்ம உடல்நிலையும் பார்த்துக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. சரி, போட்டோம். நம்ம தேர்தல் முடிவு மே 4 நண்பர் ஒருத்தர் பேசினாப்புல. மே 4 முடிவு இரவு பேசினார். நான் இன்னையிலேருந்து மலையாளியாக மாறிட்டேன் அப்படின்னாப்புல. போகும்போது என்னை சேர்த்துட்டு போயிருங்க அப்படின்னு இருக்கேன். அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? மலை ஏறினா மலையாளியா? நான் கேரளா ஒரு விவேக்கு சொல்லுவாப்புல, இனிமே எந்த நாடு கேரளா, நான் சேட்டன் அப்படின்ட்டு ஒரு காமெடியில் சொல்லுவாப்புல. அதை மாதிரி நிலைமை மாறி போச்சு. நிறைய நம்பிக்கைகள் எல்லாமே சிதைஞ்சு போனதை உணர்ந்துருப்பீங்க. எப்படி? இல்லை, அது இருக்கும் பல. அது நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கெல்லாம் இல்லை, அது இல்லைன்னு சொல்லி தாண்டி போகவும் நான் விரும்பலை. அந்த வருத்தம்லாம் இருக்கும். ஏன்னா 16 ஆண்டுகள் களத்தில் வெறும் தட்டாந்தரையாக இருந்தது. ஒருத்தன் பேசி கத்தி உடம்பெல்லாம் வருத்தி ஒரு களத்தை அமைச்சு அதுக்குன்னு ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி எல்லாம் செய்யும்போது அந்த அறுவடை காலத்தில் திடீர்னு ஒரு காட்டுப்பூச்சி உள்ளே எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடும். எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடாது. அப்போ வெறும் கழனியாக பார்க்குறவங்களுக்கு பேர் அதிர்ச்சி இருக்கலாம். அந்த விவசாயினுடைய நிலையில தான் எல்லாருடைய மனநிலை. அதை நம்ம மறுக்கலை. தம்பி, அந்த தங்கைகள், அந்த வேட்பாளர்கள் களப்பணி, அவங்களுடைய உழைப்பை எங்கேயுமே குறை சொல்கிறதுக்கு இல்லை. தாண்டி ஏதோ ஒன்று நடந்திருக்குது, ஏதோ ஒன்று பிடிக்கல அவங்களுக்கு. அந்த பிடிக்காதது என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன் பிடிக்காததா அல்லது வேற ஒன்று பிடித்ததா, அதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, ஏன் நம்மளை அந்த தமிழ் தேசியத்தை அவன் ஏற்கல? திடீர்னு குறுக்கால பேசினா விஜய் ஏன் ஏற்றா அப்படின்றத வெளிப்படையான ஒரு விவாதத்துக்குள்ளே கொண்டுட்டு வரணும். இல்லை, நமக்கு களப்பணி முதல்ல முக்கியம். ஆனால் அந்த களப்பணி கிரவுண்ட் அளவில் அவங்களுக்கு இருந்துச்சானா இல்லை. அவர் ஒற்றை முகம் மட்டுமே பேசுபொருளாக ஆக்கினார்கள். அது எந்த அளவுக்கு வேகமாக வந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னு பல கேள்விகள் சுயமாக நம்ம கேட்டுக்கும் போது அது நாம மேலேயே உங்களுக்கெல்லாம் என்ன இதுவாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒரு மன உளைச்சல் ஆகுது. ஒரு விமர்சனத்தை நம்ம வைக்கிறோம். அது நமக்காக தான். அது அதாவது விமர்சனங்கள்ல 2 வகை இருக்கு. நட்பு முரண், பகை முரண் இருக்கு. நம்ம பகை முரணா எப்பவும் பார்த்து நம்ம பிள்ளைல செல்லமா தட்டி இது பண்ற ஒழுங்காயிரா அப்படின்னு சொல்றதுங்கிறது. இப்ப இங்க சதையில ஒரு இது இருக்குது, அதை கீறித்தான். கீறி எடுக்கிறப்ப அந்த வலி இருக்கத்தான் செய்யும். கீறாமே விட்டுன்னா உங்களுக்கு கையே போயிடும்ல, அந்த உறுப்பே போயிடும்ல. அது போலதான் இது என்னன்னா, யாரு எப்படி அது மாற்றம் வந்துச்சு, எந்த அந்த குறுகிய காலகட்டத்தில் இந்த நம்பிக்கையை அங்கே வச்சாங்க, இங்கே ஏன் வைக்காமல் போனாங்க, இதுதான் நமக்கு உண்டான ஒரு ஆலோசனை. அடுத்தது இந்த கட்டமைப்பை நம்ம எங்கே எது வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தியிருந்தோம். பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு முறையும் நம்ம இந்த தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் வேகமாக எடுக்கிறோம். அப்புறம் இந்த மாதிரியான தொய்வு வருது. ஒரு முறையும் ஒரு காரணம். ஆனால் இந்த முறை காரணம் பொருத்தமற்றதாக இருக்குது. ஏன்னா களத்தில் வேலை நல்லா செய்திருக்கிறோம். உழைப்பு யாருடைய உழைப்பும் அவ்வளோ குறையாக தெரியல நான் பார்த்த வரைக்கும். ஆனாலும் இப்படி வந்திருக்குதுன்னா இப்போ ஏதோ ஒன்று பிடிச்சி அவனை நம்பியிருக்கிறாங்க, நம்மளை நம்புறதுக்கு தயக்கம் காட்டியிருக்காங்க. அந்த நம்பகத்தன்மை தயக்கம்ன்றது என்ன காரணம் அப்படின்னு நம்ம ஒரு மறு ஆய்வு பண்ணணும். அதாவது திரும்ப நம்ம எனக்கு அவன் ஒரே வார்த்தை சொல்லிட்டான்ல, என்னுடைய எதிரி திமுக மட்டும், என் தீய சக்தி அப்படின்றப்ப 16 வருஷம் நம்ம அதை தான் பேசிக்கிட்டோம். இப்போ நானும் அதையே சேர்ந்து நான் அடிச்சிருந்தேன். நமக்கு அப்போ 2 பேரும் சேர்ந்து அடிக்கிறானுங்க, பரவாயில்ல அப்படின்ற எண்ணம் பரவலாக மக்களுக்கு அந்த வாக்கு சதவீதம் குறையாத அளவுக்காவது நம்ம தங்கி இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணம். பிரச்சாரத்தில் அதிகமாக நம்ம வேற விஷயத்துல தான் கவனம் செலுத்தியிருக்கோம். இதெல்லாம் நம்ம பார்க்கணும், பேசிக்கணும். வேற விஷயம்னா நீங்கள் ஏதோ பொருளாக ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. சிலதெல்லாம் வெளியில் பேச முடியாது இல்லை, நேரடியாக சொல்கிறீங்க. அது இல்லை, வேற விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். பிரச்சாரம் முழுக்க நான் நிறைய இடங்களை பார்க்குறப்ப அது தேவைதான். அந்த தேவை என்னைக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு
உங்கள் வீட்டுக்கு எனக்கு வேலை வேணாம், எனக்கு காசு போகுது 2500 நம்ம அதை பார்க்கல. புரியுது உங்களுக்கு? அவனா நாளைக்கு இது எல்லாம் சரிதான்றாங்க. நான் பயணித்த ஆட்டோ ஓட்டுநர்கள், வாகன ஓட்டிகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எல்லாம் ஒருத்தவங்க கூட குறை சொல்லவே இல்லை. சீமானு என்டிக்கு அந்த இது எல்லாம் கரெக்டு சார், அதெல்லாம் கரெக்ட். எனக்கு மாதம் நல்லா பேசுகிறாங்க. என் வீட்டுக்கு வேலை வந்துடும் நிரந்தரமான. ஆனால் 40 வயசுக்கு மேலே போகிறவனுக்கு வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவனுக்கு என்ன வேலையை கொடுப்பீங்க? அவன் வீட்டில் தண்டச்சோறுன்ற பேரோடு இருக்கிறான். பிள்ளைங்க கிட்ட ஒரு சுமையாக இருந்துக்கிட்டு மாதம் ஒரு தொகை வருதுன்றப்ப அவனுக்கு ஒரு கௌரவம் அங்கீகாரம்னு வருது. அதை திமுக கொடுத்தது. அதிமுக 2500 சொல்கிறேன்ல, எனக்கு அது ஏற்புடையதாக இருக்குதுன்னு நாம் அதை சொல்ல மறுத்துட்டு நின்னோம்ல, அது அவனுக்கு புரியல. சொல்ல மறுக்கிறது மட்டும் இல்லை, நம்ம அதை புறக்கணிக்கிறோம். அதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது இல்லை, அதுதான் அது களத்தில் அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அது ஒன்று மக்கள் ஒரு தவறான விஷயத்தை எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறனாலே எல்லாரும் அதை செய்கிறாங்கனாலே இவர்களும் செய்யணும் அப்படிங்கிறது சரியாகும்ல. ஒரு தவறு நடக்குன்னா தவறை சரி பண்றது தானே செய்யணும். ஒரு சமூக மாற்றத்தை விரும்புறாங்க. அதுதான் இவர் செய்தாரு. அந்த சமூக மாற்றம், அந்த சரி என்பதை அவங்க ஏற்றுக்கல. புரியல. அவன் எனக்கு இது ஒரு அங்கீகாரம், எனக்கு கவர்மெண்ட் கொடுக்கும். மக்கள் அது விரும்பல. அவன் அந்த அரசியலை தான் பார்த்தான். ஒரு குறையும் சொல்ல முடியல. அது சரிதான் சாருன்றான். ஆனால் ஏன் நான் போட்டேன் அப்படின்னா, எனக்கு சார் நான் இன்னைக்கு நாள் முழுக்க வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு 2500 மாதம் வருஷத்துக்கு, அதான் 26,000 வருது சார். ஒரு இன்சூரன்ஸ் ஏதோ எனக்கு ஒரு அங்கீகாரம் மாதிரி இருக்குது. அரசு இந்த தம்பி இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் ஒரு தொகை 4500, டிப்ளமா டிகிரி முடிச்சா 5500. எனக்கு ஒரு அங்கீகாரமாக பார்க்குறேன். நான் சும்மா வெறுமனே தண்டத்தோறுன்னு சுற்றிட்டு இருந்தேன்ல, இப்போ எனக்கு பணம் வருது. பணம் கொடுக்குறதாலேயே அவன் எனக்கு சீக்கிரம் வேலை கொடுத்துருவான், அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு அவன் நம்புறான். அந்த இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை தான் சொல்றாரு சீமான். திருப்பி சொன்னார், கேட்கலையே, யாரும் கேட்கலையே. அதுதான் நம்மளுடைய வருத்தம். கத்துன்னு கத்தி இதை எடுத்துக்கல. இப்போ இது நடக்கல, அது நடக்கல அப்படின்னு இவனே சொல்ல ஆரம்பிக்கிறான். இவங்களே ரீல்ஸ் போடுறாங்க. இன்னைக்கு எதுவுமே மாறல. 30 நாள் கேட்டா ஒன்றும் அவகாசம் வேணுன்றாங்க. சரி, அவகாசம் எடுத்து எப்படி சார் மாறும்? ஒரு புதிய வர்றாங்க. நான் அதெல்லாம் சொல்லவே வரல. கடன் வாங்காமல் 2500 உங்களால் கொடுக்க முடியுமா? கடன் வாங்காமல் அந்த இளைஞர்களுக்கு 4500 5000 அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? இதுதான் கேள்வி. அப்போ நீ கடன் வாங்க போற. கடன் வாங்கினா அந்த காசு எங்கேருந்து எடுப்பீங்க? மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும். எப்படி எடுப்பீங்க? வேற ஏதாவது வரி வசூல் எல்லாம் போட்டு வரும் இல்லை? ஏற்கனவே எவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீயும் திமுக செய்கிறது தானே செய்கிற. இதுதான் இப்போ இந்த தரப்பில் சொல்ல வரோம். இந்த அரசியல் அவங்க அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கவே இல்லையே. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இதை இதற்கு ஏற்ப என்ன பண்ணணும், என்ன செய்திருக்கணும், நம்ம இங்கே களத்தில் பார்த்துருக்கணும். அதான் சொன்னான், அவன் மொழியில் நம்ம பேசலை. கரெக்டா? மக்களுடைய மொழியில் நம்ம புரியல. அவன் வேற ஒரு திசையில் காலங்காலமாக அதை கேட்டு புளிச்சு போயிருக்குது. நீங்கள் போய் உங்களுடைய எதிர் தலைமுறை பாலாறும் தேனாருமா ஓடிட்டுருக்குன்னு உண்மையை சொல்கிறோம். உனக்கு சுயமாக வேலை தரேன்டா. உன் ஏரியாவிலேயே ஃபேக்ட்ரி வரும். அந்த ஃபேக்ட்ரி ஒரு தற்சார்பு ஃபேக்ட்ரியாக இருக்கும். விவசாயிகிட்டேருந்து வாங்குகிற பொருள் மறு கட்டமைப்பு செஞ்சு அது மறு உற்பத்தி செய்து அது ஏற்றுமதி பண்ணுற ஒரு நிறுவனமாக இருக்கும். அதில் பல ஆயிரம் பேர் வேலை செய்வாங்க. அங்கேயும் வருமானம் வருது, உனக்கும் வேலை கிடைக்கும். இப்படிலாம் சொன்னாக்கா அவனுக்கு புரியல. இது என்னன்னா, ஒரு ஒரு புத்தகத்தில் நான் படிக்கிறேன். முதலாக நான் நாடகம் நடிகர் திலகம், அந்த புத்தகம். சிவாஜி கணேசன் அவர்கள் கூட சிறு வயசுல இருந்தே கடைசியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஒன்றாகவே பயணித்தவர் கல்யாணம். அவர் எல்லாருக்குமே தெரியும் சினி ஃபீல்டில். அப்புறம் நிறைய சினிமா தொடரெல்லாம் எழுதினார், நடித்தார். அவர் அந்த அலைன்ஸ் புத்தகம் தான் அது வெளியிட்டது. அப்புறம் என்னவோ தெரில, அது பேசி நிறுத்திட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நான் வாங்கி படித்தேன். அதில் சொல்லுவார், கட்டபொம்மன் நாடகம் போடும்போது அதுக்காக மெனக்கிட்ட அவர் நடித்து காசை கொண்டு கொடுப்பார் எங்கள் டீமுக்கிட்ட. வீட்டிலேருந்து வருத்தப்படுவாங்க, சம்பாதிக்கிற காசுலாம் இங்கேயே கொடுக்குறாங்க. ஏன்னா அது பிரமாதமாக ஒரு அரண்மனை செட்டு. உட்காந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் இந்த பக்கம் அரண்மனையில் ஒரு காட்சி ஓடும், முடித்த உடனே கட் பண்ண இங்கே ஒரு லைட் எரியும், இங்கே ஒரு இது வரும், இங்கே ஒரு காட்சி ஓடுன்ற மாதிரி செட்டை பிரமாதமாக உட்காந்துருக்கிற மக்கள் ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. 2-3 அரங்கம் இருக்கும். ஒன்று இருட்டாக இருக்கும், ஒன்று மட்டும் லைட் எரியும். டக்குன்னு முடித்த உடனே இங்கே காட்சி மாறுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த நாள் வழக்கம் போல் அந்த 100 பேர் இருப்பாங்க நாடக கொட்டாயில், எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறவங்க. சைக்கிள் எடுத்துன்னு கிராமங்களில் போய் டீ கடை தான் அவங்களுக்கு விமர்சன இடம். அங்கே அந்த மக்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, மதியம் வரைக்கும் எல்லாம் சொல்கிற தகவல் ஒரு தகவல் புரியல இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியலன்னொன்னே அவர் உக்காந்துட்டு போச்சேன்னு மல்லாக்க படுத்துக்கிட்டு மாடியில் அழுகுறாராம். அந்த குடும்பத்துக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், அந்த பணத்துக்கு என்ன பதில் சொல்லுவேன். சாயங்காலம் தான் ஒருத்தன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த மக்களுக்கு எப்படி இதை பேசுறதுன்னு தெரியல
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப பார்க்கலான்னு முதல் காட்சி இல்லைன்னா யாரை கட்டிடுவேன். முதல் காட்சியை பார்த்தா அலம் மோது தான். இரண்டாவதும் திரும்ப அப்போ அதுவே அடுத்த காட்சியை வைக்கிறாங்க. இப்படி வருஷ கணக்கில் ஓடிட்டு இருக்குது. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த சீமான் அப்படி சொல்ல வர்றது அது புரியலை இவனுக்கு. இவன் மொழி இது வரைக்கும் என்னன்னாக்கா அந்த இலவசம் திராவிடத்தினுடைய வார்ப்பாகத்தான் இருந்திருக்கு. அதை விஜய் பயன்படுத்திக்கிட்டார். அதுதான் இதுல வந்து இந்த ஏற்றத்தாழ் இந்த ஆனா அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்பவுமே இந்த சாணக்கிய நீதி தான் நீங்க ஒரு தேர்தல் அரசியல்ல இருக்கிறீங்க. உங்களுக்கு இலக்கு வெற்றி, சமூக மாற்றத்தை உண்டு பண்றதுங்கிறது, சமூக சீர்திருத்த இயக்கம்ங்கிறது வேற. இந்த தேர்தல் அரசியல்ல நீங்க காய் நகர்த்தல், விட்டு கொடுக்கறது, இறங்கி அடிக்கிறது, இது எல்லாமே செய்ய வேண்டிய இது இருக்கு. இந்த தேர்தல் அரசியல்லையும் இதையும் கலந்து ஒப்பிட்டு போட்டு அடிச்சு குழப்பி அடிச்சு அதை விஜய் செய்யல. நீங்க இவ்வளவு சொன்னது எளிமையான இதுதான். மக்களுக்கு என்ன தேவை அதை செஞ்சா அதிகாரத்தை பிடிச்சா. இப்ப அதிகாரத்தை பிடிச்ச உடனே வடிவேலு இந்த பணக்காரனா அந்த இங்கிலீஷ்காரன் படம் இப்படி பாக்கிட்டு ஒன்னும் இல்லை, மக்களே எல்லாம் தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்பவும் மக்கள் என்ன நம்புறாங்க, ஆமா பாவம் அவர் என்ன பண்ணுவாப்ல, அங்கதான் எல்லாம் ஏற்கனவே கொள்ளையடிச்சுட்டு போயிட்டாங்கல்ல, இனிமே தான் அவர் இது பண்ணுவாங்க. இந்த அனுதாபத்தை அவர் விஜய் உருவாக்குறாப்புல. அந்த மக்களுடைய என்ன அவர்களுக்கு தேவையோ அந்த விஷயத்த அவர் செய்யறாப்புல. இங்க அதுக்கு நேர் எதிராக அதை பண்ண உடனே அது எதிராக போயிடுச்சுன்னு தோணுதோ? இல்லை, எனக்கு அதுதான். அதை அதுக்காக பொய்ய சொல்லி அரசியல் செய்ய முடியாது இல்லை அப்படின்ற ஒரு அறம்னு ஒன்று இருக்குது. இதுதான் அப்படின்றது இது கொஞ்சம் தாமதமாகும். இந்த வீழ்ச்சின்றது இதுலேருந்து இன்னொரு பாடம் அப்படின்னு அதற்காக முற்று முழுதாக தமிழ் தேசியை விட்டுட்டு எல்லாத்தையும் இன்னும் வேற வழி இல்லை அப்படின்னு போனேன்னா அப்புறம் நீ அது புறமுதுகு, அதுக்கு பேர் அதை விட நீ என்ன இவ்வளோ காலமும் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்த அர்த்தம் மிகப்பெரிய கேள்வி. நீ எதற்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு வருது. ஒரு சரிவு ரெண்டாவது சரிவுன்னு வச்சு அடுத்து கூட வர, அதுக்காக நான் உடனே அதை விட்டு விலகுவேன், உடனே எல்லா தவறும் சீமான் மேலே தான் அப்படின்னா அதுக்கு மாற்றா நாம் என்ன போய் செய்துக்கிட்டு இருந்தோம் களத்தில் சொல்லு, எனக்கு புரியல. நீங்கள் கேட்கும் போதே கூட நீங்கள் இருந்தீங்க, நான் நாம் தமிழர் கட்சியில் உங்களை போல ஒரு பத்திரிக்கையாளர் ஆதரவாளர். பட் நான் அந்த ஆதரவாளராக பார்க்குறப்ப நான் எல்லாம் விமர்சிக்கிறேன். அந்த தம்பிகளோடு அவர்களோடு நான் என்ன பங்காச்சு, ஏதாவது செய்திருந்தால் நான் அவங்களை கேள்வி கேட்டு விமர்சனம் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீ ஒரு பொது விமர்சனம்னு வச்சுட்டு கடந்து போகிறது வேற. பட் அதையே கார்னர் பண்ணி பக்கமாக எழுதி நீ பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா அப்புறம் மாற்று களத்தை நீ உருவாக்குறீங்களா? நீங்கள் செய்திருக்கீங்களா? ஒரு இதுவும் செய்ததில்லை. மாற்று சீமான் பொய் களத்தை உருவாக்குனது சீமான் அவர்கள் தான். தமிழ் தேசிய களத்தை உருவாக்குனது சீமான் அவர்கள் தான். சீமானுக்கு மாற்றா அடுத்த களத்தை உங்களால உருவாக்க முடியல. முடிச்சுட்டு என்ன பண்ண பாருங்க, திராவிடத்தை போய் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா? நான் கேட்கறேன், ஒட்டு இதுவா வரணுமான்றாங்க. ஆல்டர்னேட்டிவ்னா நீங்க என்ன உருவாக்குறீங்க? உருவாக்க முடியல, அப்ப பேசாம இருக்கணும். நான் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். பொழுது போனால் பொழுது விழிஞ்சா அந்த வீடியோ போட்டு பேசினா தான் எனக்கு பழப்பு ஓடுன்னா அப்புறம் நீ பழப்புக்காக நீ சீமானை எழுத்துட்டுக்கிறீங்கன்னு அர்த்தம். எழுதுவதன் மூலமாக ஒரு பிரபலம் உங்களுக்கு கிடைக்குது, பேசுவதன் மூலமாக ஒரு பிரபலம் கிடைக்குது, அதுக்காக தான் பண்றீங்க. கூடாதுன்னு சொல்லல. யாருமே நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்க சார், நீங்க ஏதோ முரண்பாடா விமர்சனம் பண்ணாங்க அதையும் பேசக்கூடாது. விமர்சனம் பண்ணிட்டு போறது வேற பாலா, புரியுதுல? விமர்சனம் பண்ணிட்டு போறது இல்லை. இப்ப நீங்க பேசுறீங்க, நம்ம பேசுறோம், ஒரு கட்டத்தில் விமர்சனம் பண்ணிட்டு கடந்துறோம். அடுத்தது இதுக்கு மேலே ஒழுங்காக வந்துடணுன்ற நம்பிக்கையில் நம்ம நகர்ந்துட்டு முடிந்ததை நமக்கு செய்கிறோம், இல்லைன்னா இல்லை. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் நீ எதிர் அரசியல் மட்டுமே, இதுக்கு எதிராளி பேசுவது தான் தமிழ் தேசியமா? விமர்சனம் வச்சுட்டா கடந்து போவோம், கரெக்ட், ஓகே. விமர்சனம் அக்கறையின் பேர்ல வைக்க வேண்டியது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி தெரியலையே. விலைக்கு 8 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இன்னமும் அந்த காழ்ப்புணர்ச்சியோட பேசிட்டீங்கன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? புரியுதில்லை உங்களுக்கு? அப்போ நீ இது யாருக்கு நீங்கள் வேலை செய்கிறீங்க? தமிழ் தேசியத்துக்கு முன்னே வேலை செஞ்சு அப்படிமா எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு கட்டமைப்பு நம்ம இறங்கி செய்வோம், மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம், நிரூபிங்க ஒரு முறை, செயல்படுங்கன்ற. இங்கே சீமான் கத்தி ஒரு அரசியல் பண்ணணும், அவங்களுக்கு அது வேணும். ஆனால் அது சரியில்லைன்னு சொல்கிறதுன்னு பேரில் நீ என்ன சரியாக செய்யறன்ற கேள்வி எனக்கு வருதா இல்லையா? நான் விமர்சனம் பண்ணுறேன், அதை என்னால் முடிஞ்ச வரைக்கும் சரி பண்ணுறதோட நான் நிறுத்திட்டு நான் அதோட கடந்து போகணும். ஆனால் தொடர்ந்து நான் பண்ணிகிட்டே இருக்கிறேன்னா ஒன்று நான் இறங்கி நான் வேலை செய்யணும், சீமானுக்கு மாற்றேன். கரெக்டாக ஒருத்தர் எல்லாம் விதைச்சி பட்டி தொட்டிலாம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பார். நோவாமல் நீ விமர்சனம் பண்ணி நீ பேர் எடுத்துகிட்டு போகிறதுன்னு அது என்ன புரியலையே எனக்கு. அதை உங்களுக்கு விமர்சனத்தில் சரி தவறு இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். பார்க்குறாங்களே, பார்க்காமலாம் இல்லையே. நான் எந்த ஒரு நபரையும் குறிப்பிட்டு சொல்லலை, யாரோடையும் நான் எனக்கு பகைன்றதெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. எல்லாம் விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன உள்பட நான் விமர்சனம் செய்ய வேணான்னு ஒன்றும் சொல்லவே இல்லையே. அப்படி எந்த ஒரு கட்சியும் யோக்கியமாக அப்படியே இருக்கணும்லாம் சொல்லவே இல்லையே. எல்லா இடத்துலையும் சர்க்கிள் இருக்கும், எல்லாம் சரியாக இருக்கும். விமர்சனம் கடுமையாக பண்ணுறோம்.
அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்ல ஒருத்தங்க தோத்துட்டாங்க அப்படிங்கறதுனால வந்து ஏறி அடிக்க எல்லாமே நீ வேண்டிய எழுந்து மேலே ஊந்து ஒரேடியாக பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்குன்றதான் நான் கேள்வி கேட்கிறேன். எது வந்து ஒரு அழகு இல்லையே, அது வீரத்துக்கு அழகு இல்லையே, உன்னுடைய தமிழ் தேசியத்துக்கு அது பொருத்தம் இல்லையே, நீங்கள் ஏன் இன்னார்னு பேர் வைக்கிறீங்க? நான் பொதுவாகவே பேசுகிறேன், பொதுவாகவே விமர்சனம் இப்படி வைக்கிறதால என்ன, அதிகபட்சமாக போனால் நீங்கள் சொம்புன்னு தான் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. புரியுதுல? நாம் தமிழர் கட்சி எனக்கும் அதுக்கும் இப்போ வரைக்கும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. எப்பவும் போல உங்களை போல தான் நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு பேசக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் பேசிட்டு இருக்கிறேன், என்ன சொல்கிறேன்றது அவருக்கு தெரியுது, சிலது வெளியில் சொல்கிறோம். நம்ம அந்த கட்சி விமர்சனம்ன்றது வேற. ஆனால் அந்த தம்பிகளோட சேர்ந்து எதனா ஒரு தெருவு சுற்றி இருப்பீங்களா? சொல்லுங்க, எனக்கு புரியல. அந்த தம்பிகள் பட்ட கஷ்டம், ரோட்டு ஓரத்தில் நின்றுட்டு சாப்பாடு பார்த்ததெல்லாம், சாப்பிட்டுட்டு இருந்தெல்லாம் நான் பார்த்தேன். அங்கே துண்டு விரிச்சு போட்டு படுத்துருந்தெல்லாம் பார்த்தேன். இல்ல களத்துல உழைப்பெல்லாம் வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. அவன் எல்லாமே பிரியாணி சாப்பிட்டுட்டு ஏசி ரூம்ல படுத்துட்டு வந்தாங்க களத்துக்கு, மற்ற கட்சிகள்லாம். இங்க அப்படி இல்லையே. இப்போ அதில் நீங்க ஒரு துளி நம்ம பங்கெடுத்திருக்கிறோமா? அந்த விமர்சனம் பண்ணக்கூடியவங்க விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கிடையாது. விமர்சனம் பண்ணணும், சரியான விமர்சனம் பண்ணு, அதுக்கடுத்தான ஆல்டர்னேட்டிவ் நீ சொல்லு, செய்யுங்க. இது வரைக்கும் ஒன்று நடந்திருக்குதா? இல்ல உங்களுடைய குரல் பார்த்தா வந்து யாருமே வந்து தமிழ் தேசிய அரசியலை விமர்சிக்க கூடாது, அல்லது நாம் தமிழர் விமர்சிக்க கூடாது, சீமான் ஏதாவது ஒரு தவறு செய்யறாருன்னா விமர்சிக்க கூடாது, அப்படியே எல்லா நேரமும் பாராட்டிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரிலாம் நீங்க பேசுறீங்க. நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையா? இருக்கு அப்படியே இப்போ இது வரைக்கும் பேசுனதுல சொல்லியிருக்கேன். விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா எப்படி இருக்க முடியும்? அதான் சரித்தவர்கள் தானே பேச முடியும். அது எப்படி வந்து விமர்சனம் பண்றீங்கல்ல, அந்த விமர்சனமா இருக்கணும். இல்ல சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க. ஆனா வந்து விமர்சிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. இல்ல கடைசியில வந்து நீங்க களத்துல வேலை பாக்குறது வேற, அதுதான் சொல்ல வரேன். களத்துல விமர்சிக்கிறவங்க களத்துல வேலை பாக்கணும்னா அப்படி இல்ல. அப்ப நீ வேற என்ன செய்ய போற? நீ உன்னை எப்படி தமிழ் தேசியனா நீ சொல்ல வந்துக்கிற? மாற்றா பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. மாற்று நாங்க வந்து சீமானுக்கு மாற்றுன்னு ஒருத்தங்க ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து சீமானை விட நீ வந்து நிரூபிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா வந்து தமிழ் தேசிய இயக்கத்துல சரி தவறுகள் என்ன இருக்கு அப்படிங்கறதே பேசக்கூடாது அப்படின்னா அவர்கள் எதிர்த்தரப்பு பேசுறாங்க. யாருமே சொல்லவே இல்லையா? விவாதத்துல நிறைய பேசியிருக்கிறாங்க, வீடியோல பேசியிருக்கேன், ராவணாவில் நான் பேசியிருக்கிறேன். என்ன கிட்டத்தட்ட எல்லாம் சேர்ந்து கூட்டின்னு போகிறப்ப அவர் மட்டும் அவர் ஏதாவது வாயை விட்டு கீழே கொண்டு வந்துடுவார். இவ்வளவும் நாங்கள் பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வந்து நீங்க என்ன தடுமாறி விட்டாரா? அது வேற விஷயம். உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, விமர்சிக்கவே கூடாதுன்னு ஒரு முட்டு கொடுக்குறாரு பாருங்களா, அப்படி சொல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் விமர்சனம் பண்ணணும்னா அந்த விமர்சனத்தை நீங்கள் விமர்சனமாக வச்சிங்கன்னா ரைட்டு. நீங்கள் பண்ணுறது முழுக்க காழ்ப்புணர்ச்சி அரசியல், வெறுப்பு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் அதிலிருந்து ஏதாவது துளி பங்கெடுப்பு உங்களுக்கு இருந்துருந்தா கூட, எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கீங்க, இந்த களம் என்னன்னு உங்களுக்கு தெரியல, இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, யாரோ நிதி அனுப்புகிறாங்க, திரள் நிதி அனுப்புகிறாங்க, ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே இணைச்சிக்கிட்டு நாங்கள் செஞ்சோம் நீ கடுமையாக விமர்சனம் பண்ணி தொடர்ந்து கொச்சத்தனமாக பேசிட்டு இருக்கிறதுக்கும் சில பேர் நியாயமாக விமர்சனம் பண்ணுறாங்க. நான் இல்லைன்னா மறுக்கல, பண்ணணும். ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தொடர்ந்து இதையே பேசி இன்னும் ஒரு பொய் இப்போவும் வருது. என்னன்னா, இவர் வெறுப்பு அரசியல் பேசுகிறார். ஏன்னா வெறுப்பு அரசியலை பேசுகிறார் தம்பிக்கிட்ட, அதனால தான் அப்படின்னு. கூட இருந்துட்டு வந்தவங்களே இன்னைக்கு நீங்கள் எழுதுறீங்க பேசுகிறீங்கன்னா அது எனக்கு புரியலையே. இன்னைக்கு தேதிக்கு அதில் மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் உறுப்பினராக இருக்கிறாங்க, நிர்வாகியாக இருக்கிறாங்க. இந்த அரசியல் சரிதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் மொழி பேசுகிற ஆந்திராவில் இப்படி இல்லை, தெலுங்கானாவில். ஆமாம், நம்ம உதாரணம் என்ன, ஸ்ரீதர், வழக்கறிஞர் ஸ்ரீதர், அவர் நம்ம பேசுறது எல்லாத்தையும் விட அவர் தீவிரமா பேசுறாரு. அது அவர் வந்து தெலுங்கர் தான், அவர் வந்து சீமான் கூட தான் பேர் உள்ள இருக்கிறாங்க. இதை புரிஞ்சிக்காம இதை தான் சொல்ல வரேன் விமர்சனமா. என்டிகே வந்து இதுல பண்ண ஃபெயிலியர் இதுங்க தான். அந்த டீம் இருக்கிறாங்களே, இல்லை இந்த கட்சி இப்படி பட்டது இல்லைன்னு இது வரைக்கும் எங்கேயும் இவ்வளோ ஆணித்தரமாக அடித்து எடுத்து பிச்சு உதறி போடுற மாதிரி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துவேன். அவன் அடித்து மேலே ஏறி உன்னை வெறுப்பு அரசியல் செய்கிறேன்னு இன்ன வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறான். இன்ன வரைக்கும் உங்களால் உடைக்க முடியாமல் உட்காந்துட்டுக்கிறீங்க. நம்ம அதை சொல்ல வரோம். இனி வரும் காலத்துலையாவது உடனுக்குடனே அதை பண்ணுங்க. கடந்து போங்கன்னு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. களத்தில் இருக்கிறோம், மன உளைச்சல் இருக்கிறான். பதில் சொல்கிறதுக்கு இடம் இருக்குது. எங்கே சொல்கிறதுன்னு களத்தில் அவன் மன உளைச்சல். இந்த மாதிரியான விடயத்தை இவங்க உடைச்சிருக்கணும், எப்பயோ உடைச்சிருக்கணும். இது வந்து இல்லைடா, எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இது காலங்காலமாக தமிழ் தேசிய தலைமை அப்படி தான் இருக்குது. பிற மொழியாளர்கள் தொடக்கத்திலிருந்தே என்ன ஒரு இடதுசாரி சிந்தனையில் கூட எடுத்துக்கோங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் தான் இங்கே வந்து களத்தை கட்டி பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம மறுக்கலையாத தமிழீழ விடுதலை போராட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ மாற்று பிற மொழியாளர்களுடைய பங்களிப்பு தியாகம் நிறைய இருக்குது. எனக்கு திருச்சி வேலுசாமி மேலே வேற விமர்சனம் இருக்குது. அவர் உண்மையிலே இப்போ எனக்கு சிக்கனார்னா சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்டணும்னு நினைக்கிறேன், நேருக்கு நேரம். அப்படி ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது. ஆனாலும்
இந்த இனம் ஒரு பழியை சுமந்துட்டு இருக்க போது இந்த கொலைக்கும் இந்த புலிகளுக்கும் தொடர்பில்லைன்னு ஜெயின் கமிஷன் வரைக்கும் போயிட்டு நின்று பெரும் போராட்டம். அந்த போராட்டத்துக்கு கூட எத்தனை பேர் நம்ம கூட நின்னோம். மத்தவன் நடுங்கி விலகி தானப்பா. இல்லைங்க, மொத்தம் 5 பேர் சம்மந்தப்பட்டதுல நான் 3 பேர் 4 பேர் மர்மமாவே செத்து போறாங்க. பயங்க. எனக்கு உசுரோடு இருக்கிற ஒரு ஆள் இவர் தான். அந்த காலகட்டத்தில் இவர் கூட இருந்த ராஜேந்திர பிரசாத்னு பெரிய அஸ்ட்ராலஜி, சந்திராசாமி கூட மடத்திலேயே இருந்தவர். பின்னாடி இன்னைக்கு நம்ம எல்லாம் நீங்கள் இந்த ஊடகத்தில் எல்லாமே காவடி என்ன பார்க்குறீங்கல்ல, இந்த காமாட்சி நாயுடு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி. அவர் நரசிம்மராவ் கூட நின்று அரசியல் பண்ணவர், மூப்பனார் கூட நின்று அரசியல் பண்ணவர். எனக்கு அவரை பற்றி தெரியும், அதனால நான் அவரை காமெடியனா நினைக்கிறது இல்லை. அவரை ஸ்பையா அனுப்புகிறார் நரசிம்மராவ் சந்திராசாமி ஆசிரமத்துக்கு போய் நீ 6 மாதம் அங்கே தங்கி என்ன நடக்குது சொல்லுன்னு. நான் அந்த இடத்துல கருணாவை பார்த்தேன்றாரு காமாட்சி. இது என்ன பேசியிருக்கிறோமா நம்ம? இந்த சூழ்நிலையில் அந்த சந்திராசாமியை எதிர்த்து ஜெயின் கமிஷன் வரைக்கும் போயிட்டு வந்தவர் தான் வேலுசாமி. அவரை நீ இல்லை முற்றாக எடுத்து தூர போட முடியாதுல்ல, இனவெறியில் சேர்க்க முடியாதுல்ல. அவர் மேலே நான் விமர்சனம் வைக்கிறது வேற வைக்கிறேன், அது வேற, அது விட போகிறதில்ல. ஆனால் இதை நீங்கள் இப்படி பேச முடியாது. இப்படி பிற மொழியாளர்களுடைய பங்களிப்புகளை யாரும் காலந்தொட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போவும் நான் தமிழர் கட்சியில் இருக்குது. இதை எப்படி ஒரு மொழி வெறி இனவெறி அப்படின்னு தொடர்ந்து இவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு எப்படி நம்ம அனுமதிக்கிறோம், எப்படி அதை விடுறோம், என்ன நோக்கத்தில் இந்த தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறவங்களே இதை பேசிட்டு போடுறாங்கன்னா அப்புறம் நீங்கள் இதுக்கு பேர் விமர்சனமாக பார்க்குறீங்களா பாலா, வெறுப்பு அரசியலாக பார்க்குறீங்களா? இல்லை, வெறுப்பு அரசியலும் இருக்கு, அதான் நான் சொல்லணும் இருக்கு, விமர்சனங்களும் இருக்கு. விமர்சனங்கள் நான் ரெண்டையும் பார்க்குறேன். நான் அதை காழ்ப்புணர்ச்சியாக பேசுறது, விமர்சனத்தை தனியாக விட்டுருங்க பாலா, நீங்கள் திரும்ப திரும்ப குழப்பாதீங்க. நான் விமர்சனத்தை சொல்லிட்டேன், ஓகே. இதற்கு பேர் வெறுப்பு அரசியலே இல்லை, அது காழ்ப்புணர்ச்சி. இதை நீங்கள் திரும்ப திரும்ப பேசிட்டீங்கன்னா உங்களுடைய நோக்கம் என்ன சொல்லுங்க? எனக்கு நோக்கம் அது காழ்ப்புணர்ச்சி. அதை தான் நான் சொல்ல வரேன். விமர்சிக்கவே கூடாதுன்னு யாரும் சொல்ல வரல. அதில் பங்களிப்பு நீ என்ன தான் செய்திருக்கிற அன்றது நீ பாருங்க. அப்புறம் திமுகலேருந்து விமர்சிக்கிறவனுக்கும் உனக்கும், திராவிட கட்சியிலேருந்து விமர்சிக்கிறவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்ற கேள்வி வருதா இல்லையா? புரியுது இல்லை உங்களுக்கு? நிறைய காரணங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் விமர்சனமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்க முடியாது எந்த ஒரு இது மேலேயும். விமர்சனத்தை சரியான காரணத்தை வைக்கணும், அவங்களும் மறு ஆய்வு பண்ணணும். கட்சி இதுக்கு மேலேயாவது கட்டமைப்பில் தகுந்தவர்களை அழைத்து அவங்க விவாதம் பண்ணி ஒரு பெரிய இது உருவாக்கணும். ஒற்றை முடிவு இனிமேல் இருக்கக்கூடாது வருங்காலத்தில் அப்படின்றலாம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கணும், நம்ம ஏற்றுக்கணும். இன்னைக்கு கட்சி தொடங்கின அண்ணாமலை இந்த பேட்டி முழுக்க பாருங்க, நாம் நாங்கள் நாம் நாங்கள் இப்படியே தான் சொல்லிட்டு வர்றாரு. உடனே சேர்த்துக்கிறாரு கூட, நாம் எல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணுவோம், நாம் கொண்டு வரல, அங்கே நான் எங்கேயுமே வரல. அப்போ அங்கேருந்து சிலதை நம்ம எடுத்துக்கணும். புரியுதில்லை உங்களுக்கு? இப்போ விஷயங்கள் என்ன, தமிழரில் நாம் இல்லை நான் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதை அங்கே போய் கொண்டு போய் அதை தான் சொல்ல வரேன். அது இப்போ இது உங்களுக்கு நோக்கம் என்னன்னா, இல்லை அதை நான் மறுக்கிறேன். உங்களுக்கு நோக்கம் என்னன்னா அதை நீங்கள் நோண்டிக்கிட்டே இருக்கணும். அதை சொன்னால் தான் நீங்கள் சரியான தமிழ் தேசியத்தில் நிற்கிறீங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு மாயக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்க. நாம் தமிழர் கட்சியை நீங்கள் பேசினா தான் நீங்கள் தமிழ் தேசியர். விமர்சனம் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் தேசியர், இல்லைன்னா இல்லை போலி தமிழ் தேசியர். கரெக்டாக? அந்த எண்ணத்தில் இப்போ எங்கே நான் அப்படின்னு பேசும்போது வராரு சொல்கிறாரு, அந்த கோபத்தில் வரும்போது சொல்கிறாரு. மற்ற நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்துருக்கேன், நான் சிலதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்படி பேசக்கூடிய இந்த நபர்கள்லாம் எத்தனை முறை திரும்பவும் விடு பார்க்கலாம், அடுத்த முறை பார்க்கலாம், எத்தனை முறை விட்ட பிறகு தான் ஒதுக்கி வைக்கிறாரு. எடுத்தோடனே திடீர்னுலாம் நடந்ததா எனக்கு தெரிஞ்சு இல்லை நிறைய பேர். இப்போ சமீபத்தில் விலகினவர்களுடைய காரணம் வேறு, நாம் அதுக்குள்ளே போக வேணாம். அது அவங்க பக்கம் நியாயம் இருக்கலாம், இல்லை நம்ம மறுக்கலாம், இல்லை, அது வேற விஷயம். ஆனால் இதுக்கு முன்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டன்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் திரும்ப கூட வச்சிருந்து கடைசியாக ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் சரி அப்படியே விட்டுடுங்க அப்படின்றாரு. அப்போ நீங்கள் அதை போயிட்டு நான்ன்றதுக்கு எங்கே நான் அப்படின்னு பேசியிருந்தாங்கன்னா இத்தனை லட்சம் பேர் இன்றைக்கி களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்க மாட்டாங்களே. அப்போ ஏன் நீங்கள் அந்த நான்ன்றதை வழியை திணிச்சு அங்கே பார்க்கணும்? அதுக்கு பேர் தான் காழ்ப்புணர்ச்சி அரசியல் விமர்சனம்ன்றார். அப்படி சொன்னால் தான் நான் நேர்மையாக இருக்கிறேன்னு காட்டிக்கணும், இல்லைன்னா அவர் பாருங்கள் ஜாலரா அடிச்சுட்டு போகிறார். இது என்ன அரசியல் எனக்கு புரியலையே. இதுவா பேச வேண்டிய அரசியல்? புரியுதில்ல உங்களுக்கு? நீங்கள் ஒரு குளிரூட்டப்பட்ட இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் பாலா. களம் யதார்த்தம்னு ஒன்று இருக்குல்ல. அவன் திடீர்னு ஒரு 20 பேரை வச்சுட்டு இருக்கிறவனுக்கு அடுத்த இன்னைக்கு மத்தியானத்துக்கு சோத்துக்கு ஒன்றும் வரலன்ற இடத்துல அவன் யாராவது காசு போடுங்களான்னு கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிற இடத்த நான் பார்த்துருக்குறேன். நீ அதை எந்த வழியும் உணராமல், நீ அப்படியே ஒரு இதுவும் தேராமல் தெருவாக நீ சுற்றி இருந்தீங்கன்னா, ஊராக சுற்றி இருந்தீங்கன்னா, அவங்களுடைய பாடம் பார்த்துருந்தீங்கன்னா விமர்சனம் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல வரல. சரி தவறு இருக்குது, அதை அவங்க கட்சிக்குள்ளே பேசுகிறாங்க. இப்போ நேர்மையாக சில பேர் வெளியிலேருந்து விமர்சனம் வைக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க, அதை பற்றி
ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இந்த காழ்ப்புணர்ச்சி அரசியல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பேசுனாருன்னா எதிர்த்தாலும் சீமானை கொண்டு வந்து பொருத்தி பார்க்கறது, அது வேண்டியதில்லை, அது கூடாதுன்னு நம்ம சொல்ல வரோம். இந்த விஜயோட வெற்றி வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் தான். இதை நம்ம வந்து மாற்றம்ங்கிற வார்த்தையில் வந்து ஏற்புடையது இல்லைன்னா கூட களம் அப்படி மாறி போச்சு. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த சூழலை எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? இதை கணிக்க முடிஞ்சா? இல்ல ஒரு மூத்த பத்திரிகையாளரா நீங்க வந்து இல்ல ஜூனியர் பத்திரிகையாளரா வந்து பல காலத்தை பார்த்துருப்பீங்க. பாமரனா கூட உண்மையில யாரும் கணிக்கல. அதிகமா போனா எனக்கெல்லாம் வந்து இந்த அவரு நிக்கிற 2 தொகுதியே வருமானதெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், இல்லைன்னா மறுக்கவே இல்லை. களம் அப்படிதான் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி வெற்றி பெற்று விட்டதாகன்னு சொல்கிறேன். அன்றைக்கி மாலை நான் அலுவலகத்துலேருந்து வீட்டு வரைக்கும் போகிறேன். உங்களுக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர் நான் பயணிக்கிறேன். ஒரு கட்சி வெற்றி பெற்றுச்சுனாக்கா அந்த கட்சியினுடைய ஒரு பெரிய க்ரௌடு ரோட்டில் நின்று அந்த ஆறாவரம் ஒரே ஆர்ப்பாட்டம், அந்த இது இனிப்பு கொடுக்கறது போகிறது விதவிதமாக பார்த்துக்கிட்டு போவோம். புரியுதில்லை உங்களுக்கு? அதான் நம்ம இவ்வளோ நாள் திராவிட கட்சியில் பார்த்துருக்குறோம். மயான அமைதியாக இருக்குது. அப்போ ஓட்டு போட்டவன் எங்கே இருந்தான்? கேள்வி வருதா இல்லையா? வருதா இல்லையா? அங்கே ஒரு இடம் உங்களுக்கு சந்தேக பார்வை வருதா இல்லையா? ஒரு மயான அமைதியாக இருக்குது. சரி, தோத்தவன்கிட்ட அமைதி இருக்கலாம், வெற்றி பெற்றவன் எங்கே இருக்குன்னா ஒருத்தர் 10 பேர் கூட இல்லை, எங்கேயோ ஒரு 2-3 இடத்துல வெடி சத்தம் கேட்டது. ஆக ஒரு மாற்றம் விரும்பி இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அது திமுக மேலே இருந்த ஒரு கோபம் அது வெளிப்பட்டு இருக்குது. அந்த நீங்கள் சந்தேகம் வருதுன்னா இது இந்த வெற்றிக்கு முன்னாடி வேற எதுவும் காரணம்? எனக்கு அதில் ஒரு பெரிய சதி இருப்பதா கட்டாயம் எனக்கு இருக்குது. அதில் வந்து மூத்த 2 பேர் பேசியிருக்கிறாங்க. பத்திரிகைலாம் ஐயநாதன் பேசினார், அப்துல் கலாம் அவர்கிட்ட இருந்த அவர் பேர் பொன்ராஜ், இன்னும் 2-3 பேர் பேசியிருந்ததை நான் பார்த்தேன். அது எனக்கு சரியாக தான் பட்டு. இப்போ நீங்கள் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ஆரவாரம் இருந்திருக்கும். புரியுதில்லை உங்களுக்கு? அது இல்லை, பொதுமக்கள் ஆரவாரம் பண்ண மாட்டாங்கல்ல. நீங்க கட்சிக்காரங்க பொதுமக்கள் பண்ண மாட்டாங்க. ஆனா பெரும்பான்மையான வாக்குகள் வந்து பொதுமக்களுடைய வாக்குகளா இங்க கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற சூழல். அப்ப இதுக்கு முந்தின காலகட்டத்துல எப்படி அதே பொதுமக்கள் தானே ரோட்ல வந்து குஷியா இருந்துட்டாங்க. கட்சிக்காரங்க பெரும்பான்மை. இது வந்து புதிய கட்சி இல்ல, புதிய கட்சிக்காரங்க அவர் இணையத்துல 100 பேர் இருந்தாங்க. நீங்க 10 பேராவது நில்லுங்களான்ற ஒரு 5 பேர் பொதுமக்கள் வந்துருவாங்க. வெற்றி பெற்றா வந்து இயல்பா வந்து போடுறதான். ஒரு சிஎஸ்கே ஜெயிச்சாலே வெடிய போட்டு சொல்றாங்க நானு. ஆனா ஒன்றும் பெரிய ஆர்ப்பாட்டம் எதுவுமே இல்லையே. சரி, அப்ப அவர்களுடைய தொண்டர்கள் அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்காங்க போல இருக்கு, இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படிங்கறத நம்பி இருக்காங்க. கட்டுக்கோப்பு மற்ற இடத்துல அவர் போற வர வழியில இருந்திருக்குன்னு அந்த கட்டுக்கோப்பு அங்க இருக்குன்னு இல்லை. உங்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது அந்த கட்டுக்கோப்பு அங்க வரணும் இல்லை. அங்க மட்டும் டவுசரை கிழிச்சிட்டு போறீங்க, சட்டையை கிழிச்சிட்டு போறீங்க. அது உங்க ஆர்வம் நான் வேணான்னு விமர்சிக்கல. அதை நான் உங்களுக்கு ஆர்வம் நீங்க திருந்துறீங்களா இல்லையான்றது அப்பாற்பட்டது. எனக்கு அதில் சில விஷயங்கள் இருக்குது. சரியான ஒரு நபர் மூலமாக நம்ம நகர்த்தலாம் அப்படின்னு டெல்லி நினைக்கலாம். போக போக தான் தெரிய போகுது. இந்த மண்ணுக்கு எது இதெல்லாம் உகந்ததுன்னு இது வரைக்கும் இருந்ததோ எல்லாம் நடக்க தொடங்கும் நான் கணிக்கிறேன். எடுத்தோடனே இவர்கள் மேலே சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறதையும் நான் பாராட்டுறேன். நான் என்னென்னா நேரடியாக கூப்பிட்டு ஒப்பந்தம் இந்த கமிஷனு எங்களுக்கு இந்த இவ்வளோ பேர் இவ்வளோ கமிஷன் கொடுக்குறோம், இவ்வளோ பணத்தை வெட்டுறோம் அப்படின்லாம் ஒன்றும் வேணாம். செய்யறதை சரியாக செய்துட்டு போங்க, அந்த கமிஷன் காசில் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வெளிப்படையாக பொதுப்பணித்துறையிலேருந்து ஆதவ அர்ஜுனா பேசினதா தகவல் வரும். கல்குவாரி எல்லாம் இது வந்து மூடப்பட்டதா சொல்லி ஒரு இடத்துக்கு சொல்ல வரீங்க. ரெய்டு அடிச்சு விதிமுறைக்கு சொல்றது வந்து நிஜமாவா இல்லை ஏதோ கனவு கண்டீங்க? அதில் ஒரு விஷயம் இருக்குது. அதில் 8 கல்குவாரி ஏற்கனவே மூடி இருக்கிறாங்க. மீதி நீங்கள் மூடன்னு தான் சொல்ல வரீங்க. வரவேற்கக்கூடியது நான் பாராட்டுறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது எந்தெந்த இடத்துல என்னென்ன பட்டியல் எவ்வளவு எடுத்திருக்கிறார்கள், அந்த சட்டவிரோதமாக வித்திருப்பில் அந்த பணம் இருக்குல்ல அதுக்கான சொத்தை பறிமுதல் பண்ணி கஜானாவை கொண்டு வர போறியா? இப்படியான பணங்களை கொண்டு வந்தாவே 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு பணம் இருக்கும். நீங்கள் கடன் வாங்க தேவையில்லை. இந்த ஆல்டர்னேட்டிவ் திட்டத்தை நாம் தமிழர் கட்சி சீமான் வச்சுது. எவனெல்லாம் இந்த மாதிரி வரம்பு மீறி எல்லாம் செய்தானா அவனுடைய சொத்தெல்லாம் பறிமுதல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பறிமுதல் செய்தால் கஜானாவுக்கு நீ கடன் வாங்க வேண்டியது இருக்காது. இதை நோக்கி நகர போகிறீங்களா இல்லையானோ கேள்வி சொல்லி இருக்கிறது வரைக்கும் வந்து பார்க்குறப்ப பாராட்டுதுக்குரியதுன்னு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு முன்னாள் சபாநாயகர் தனபாலருடைய மகன் நினைக்கிறேன், ஏதோ தமிழ்னு பேர் வரும். அவருடைய துறையில் அந்த இயக்குனர் ஒருத்தர் மேலே இருக்கிறவர் ஒருத்தர் பரமானந்தமாக இருப்பார். அவர் ஏற்கனவே அந்த ஆட்சியில் இருந்து எல்லாம் அனுபவித்தவர் தான். அவரே தான் இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு செக்ரட்டரி. ஆனால் இவர் கமிஷனராக இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, 170 பேருக்கு நீண்ட காலமாக திமுக பேரில் உன்னை கூப்பிட்டு பாலா நீங்கள் இவனுக்கு எதிராக ஒரு கேஸ் கொண்டு போய் போட்டுங்க, சீனியாரிட்டி பிரகாரம் வரணும்னு. நீங்கள் ஒரு கேஸு, நான் எனக்கு எதிராக நான் ஒருத்தனோட்டுக்கு இப்படியே போட்டு வழக்கிலேயே பதவி உயர்வு இல்லை, அப்படியே நிறுத்திட்டு சந்தோஷத்தில் உட்காந்துட்டு போயிடுச்சு. அது ஒரு பதவி உயர்வும் அந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் துறையில் நீங்கள் கல்லாவை அப்படி திறந்து வச்சுட்டு சும்மா அந்த ஆர்டர் கொடுக்குறப்ப இப்படி பார்த்துட்டு இப்படி ஆர்டர் கொடுத்தா போதும் அங்கே விழுந்துக்கிட்டே இருக்கும். அதுவே 100 கோடி வந்திருக்கும். ஒத்த பைசா வாங்கலை. எனக்கு தெரிஞ்ச
நிறைய அதிகாரிகள்கிட்ட பேசும்போது காசு இல்லாமல் தான் நாங்கள் ஆர்டர் பதவி உயர்வு வாங்கிட்டு வந்தோம், சாத்தியமே இல்லை, நடந்துச்சு. லாஸ்ட்டில் எங்களை கடைசி கவர்மெண்ட்டே எங்களை போட்டு முடக்கி வச்சுட்டு இருந்தது. ஒரு இடத்துக்கும் பதவிக்கு ஏற்ற மாதிரி 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம், 5 லட்சம், இப்படி அந்த இடத்த டிரான்ஸ்ஃபருக்கே வந்து காசு கேட்டு அதுக்கே வந்து பெரிய இது பண்ணுவாங்க. இல்லை, அதான் சொல்கிறேன், இது பதவி உயர்வு நடந்திருக்குது, பாராட்டுக்குரியது. ஆனால் செய்தி விளம்பரத்துறையில் ஒருத்தர் வந்து நிற்கிறார், அதே அதிகாரி தான். அமைச்சருக்கு இப்போ தானே போய் உட்காந்தாங்க, ஒன்றும் தெரியாது. ஒரு 3 கம்பெனிலேருந்து இந்த மாதிரி வந்திருக்கு, கமிஷன் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து அவர் பிஏவை பார்க்குறாரு. நீங்கள் பேசுங்க. அந்த பிஏ யார்றான்னா ஏற்கனவே உதயநிதி கிட்ட இருந்த பழந்தின்னு கொட்டை போட்ட ஒருத்தர் கொண்டு வந்து இங்கே இவர் வச்சுட்டு இருக்கிறாரு. இவருக்கு தம்பி ராஜ்மோகனுக்கு 7.5 அமைச்சர், 7.5 இப்போ அந்த மாதிரி பிஏ மூலமாக தான் வரப்போகுது. நான் வேணா இன்னைக்கு நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன வாங்கினாங்களா, வாங்க போகிறாங்களா, கண்டினியூ பண்ணுமா? சராசரி தேர்தல் கட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கோடி கிட்ட ஒதுக்கியிருப்பாங்க அப்போதைய கவர்மெண்ட்டில், எனக்கு நெருக்கத்தில். அவ்வளோ பெரிய துறை அது. ஒரு 20% கமிஷன் வைங்க. இந்த 5 வருஷத்துக்கு நீங்கள் கணக்கு பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது எவ்வளோ விளம்பரம் கொடுக்க போகிறீங்க, அரசு தரப்பில் எவ்வளோ கமிஷன், இப்படியெல்லாம் பாருங்கள். அப்புறம் மற்ற அரசு திட்டங்கள் விளம்பரம் அது இது கூட்டி கழித்து பார்த்தா எங்கேயோ போய் நிற்கல. இப்போ என்ன பண்ண போகுது இந்த துறை இந்த கேள்வி இருக்குது. நான் அவரை குற்றச்சாட்டு சொல்ல வரேன், இப்படி நடந்திருக்குதுன்றதையும் சொல்ல வரேன். பாராட்ட வேண்டியதை பாராட்டுவோம், நம்ம இல்லைன்னு. ஆனால் மற்ற நேரத்தில் வந்து இது நீங்கள் ஒழுங்காக கண்டினியூ பண்ணுவான்னு தெரியல. ஒரு பெரிய வேட்பாளர், மிகப்பெரிய ஒரு விஐபி தோற்கடிச்ச தொகுதி எங்கன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அவருக்கு பக்கத்து தொகுதியில் நிற்கிற பெண் வேட்பாளர் தாவேக்கா, அவங்க பெரிய ஃபைனான்ஸு, அவங்க தோற்றுட்டாங்க. அவங்கக்கிட்ட 10 கோடி கடன் வாங்குறதா தகவல். சொந்தமாக ஒரு 10 கோடி எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்தால் தகவல். மற்றபடி ஒன்றும் அங்கன்னு இல்லை. 24 கோடின்னு கணக்கு வட்டி கட்டுறதுக்கு கேட்க தொடங்கிட்டாங்க. அந்த 24 கோடி ப்ளஸ் வட்டி நீ எப்படி கொடுப்பீங்க சொல்லுங்கள். வாய்ப்பு இல்லை. மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அந்த பணத்தை தியாகம் பண்ணிட்டு வந்தீங்களா? கமிஷன் தான் அடிச்சாங்க. எப்படி அடிப்பீங்க கமிஷன்? அப்போ அதுதான் நீங்கள் சிக்கலாக இருக்குது. நல்லதை நம்ம பாராட்டி இருக்கிறோம், இன்னும் நாள் நிறைய அனுபவம் இருக்குது, இவங்க விமர்சிக்கலாம் வேண்டியதில்லை, பார்ப்போம் அப்படின்னு சொல்ல வரோம். ஆனால் இந்த வேலையும் தொடங்குதில்லை. இப்படிப்பட்ட மனிதர்கள் பணத்தை கொடுத்து உள்ளே வந்து உட்காந்தானா அவன் தப்பு செய்வானா மாட்டான், அதை மட்டும்தான் நான் கேட்குறேன். அந்த கேள்வி அதான் நான் கேட்குறேன். கட்சின்னு இருக்கும்போது அதில் 4 நல்லவன் இருப்பான், 4 கெட்டவனும் இருக்கு. அந்த 4 நல்லவன் கட்சியை பாதிக்காத மாதிரி இருந்துடும். நீங்கள் கொடுத்த உங்களுக்கே கீழே காலில் வந்து குழி வெட்டுறதா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அர்த்தமே இல்லையே, புரியுதில்ல? அதை தான் சொல்ல வரேன். இன்னும் நிறைய பயணிக்கணும் இந்த கட்சியை விமர்சிக்கிறதுக்கு. இப்போ எடுத்த உடனே இதை குறை சொல்லணுமா அப்படின்லாம் எனக்கு தோணலை. எனக்கு இந்த திமுக அதிமுகவுடைய தோல்வி எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு பெரும் சாம்ராஜ்யம், எனக்கு அது மிகப்பெரிய திமுக விழுந்ததில் மிகப்பெரிய 2 விஷயத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன். கடைசியாக வாக்குப்பதிவுக்கு முந்தினது கூட வந்துட்டு இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய உழைப்பை எல்லாம் சொல்லி வாக்கு செலுத்துங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்ததுன்னா நீங்கள் அதிமுகவுக்கு போட்டுருங்க. ஏன்னா ஒரு ஆல்டர்னேட் இது திரும்ப தொடர்ந்துச்சுன்னா அவ்வளோதான், உண்மையிலேயே சொல்ல முடியும், அவ்வளோ ஒரு மோசகரமான நாசமான ஒரு இதுவாக போயிடும் உங்களுக்கு. புரியுதில்ல? நான் கண் கூட எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அது நீடிக்கக்கூடாது எண்ணம் எல்லாருக்குமே இருந்ததுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு விஜயோடைய வெற்றி. இந்த 108 அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை யாரும். அது என்னன்னா திமுக மேல இருந்து அவ்வளவு வெறுப்பு. அது என்னுடைய சரி, அந்த வெறுப்பு அதை தான் நம்ம கேட்கிறோம். அந்த வெறுப்பை விஜய் சரியாக காயின் பண்ணார். நாம் தமிழர் ஏன் அதை செய்யலைன்னாக்கா நாம் தமிழர் பேசிக்கிட்டே இருக்குது, உனக்கு அது ஏற்புடையதா தெரியல. ஏன்னாக்கா எனக்கு சீமானை விட விஜய் செய்திருவார். இல்லை, உங்களுக்கு இந்த தேர்தலில் நாம் தமிழர் திமுகவை பெரிய அளவில் எதிரியாக கையாண்டதா இல்லையா? பேசி இருக்கிறாங்க, இன்னும் கூர்மையப்படுத்தி இருக்கணும்னு என்னுடைய எண்ணம். ஆனால் தொடர்ந்து 16 வருஷமா 16 ஆண்டுகளாக பேசுகிறார்கள். திமுக ஆட்சியை இழந்தது காரணமே நாம் தமிழர் தான். ஆனால் இந்த தேர்தலில் அவர்கள் அதுல வந்து கோட்டை விட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பரவலா இருக்குது. நான் இல்லைன்னா மறுக்கல, இன்னும் கூர்மையா பேசி இருக்கணும். அவன் என்னுடைய எதிரி அவங்க தான் அப்படின்னு கார்னர் பண்ண மாதிரி நம்ம கார்னர் பண்ணி அடிச்சு இருக்கணும். அதில் தவறு விட்டு இருக்கணும். நான் பதிவு முன்னாடியே போட்டுட்டேன், அதை பேசியும் இருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து இப்போ நம்ம நிரப்பணும். இப்போ இன்னொருத்தர் புதுசாக வேற வந்துட்டார், புரியுதில்ல உங்களுக்கு? இது இப்போ அரசியல் வேற மாதிரி வருது. நீங்கள் அதை அடுத்த கேள்வியில் நம்ம பேசுவோம். இப்போ இந்த விமர்சனம் வந்து ஏற்கக்கூடியதை நான் இல்லைன்னா மறுக்கலை. அதை வந்து நம்ம மறு ஆய்வு பண்ணணும் எப்பவுமே. இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது, சந்திப்புகள், அதுக்கப்புறம் நிறைய பின்னணி தகவல்கள்லாம் சொல்லப்படுது. இதனால தான் அந்த எதிரியை தீர்மானிக்கிறதுல சோடை போனார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுத்தளத்துக்கு நமக்கு அது ஒருவேளை வந்து ஏதோ இது வந்து வேற அரசியல் மாறி இருக்கும்னால ஒரு பெரும் அலை மாறி இருக்குன்னு தொடர்ந்து நம்ம பேசுறோம்.
ஒரு வேளை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 20-15-20% மேலே வந்து ஒரு 2-3 எம்எல்ஏ வெற்றி பெற்றிருந்தால் அந்த கருத்தெல்லாம் நீங்கள் காரணத்தை அடுக்குவீங்களா? அது முடியாது. அடுக்குவீங்களா? சரிக்கிட்ட உடனே நீ எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கற்பித்துட்டே வரீங்களா, அதுதான் எனக்கு ஏற்புடையதல்ல அப்படின்றது. விமர்சனம் வேறு, தொடர்ந்து நீங்கள் இதுதான் காரணம், அது எப்போவே சந்தித்து முடிச்சு அதுக்கு பதில் சொல்லி அது அரசியல் காலம் வேறு விஷயத்துக்கு போய் தேர்தலையும் சந்தித்து முடிச்சிட்ட பிறகு தோத்ததுக்கு அதுதான் காரணம், இதுதான் காரணம், இந்த மாதிரி அடுக்கிற விஷயம் இருக்குல்ல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. விமர்சனம் என்றது வேறு. இந்த மாதிரி நீங்கள் திரும்ப அந்த பழைய விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து உடனே ஒருத்தர் ஒரு பெரிய பில்டப் ரைட்டர் ஒருத்தர், நான்லாம் அது பார்த்தது இல்லை, நம்ம விஸ்வா தான் அது ஏதோ அனுப்பியிருந்தார், மேலோட்டமாக பார்த்தேன், அது எனக்கு அவ்வளோ உடன்பாடாக இல்லை. ஒரு பெரிய காரணம்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி இயக்கமே இன்னொருத்தர் கட்டமைச்சது, அவர் இருந்தால் அப்படி ஆக்கணும். நான் இப்போ என்ன மாதிரி ஒரு நிறைய நான் அதில் கடந்து வந்திருக்கிறேன். நான் சிலதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப தப்பாக போயிடும், ரொம்ப தப்பாக போயிடும். இல்லை, இப்போ திடீர்னு வந்து சீமானையும் நாம் தமிழரையும் குறிவைத்து தமிழ்நாட்டிலையும் வேலைகள் நடக்குது. இலங்கையிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாரு, ஒரு எம்பி ஒருத்தர் வந்துட்டு போகிறார், அர்ச்சனா அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு, நாரசமாக பேசுகிறாரு. கிட்டத்தட்ட ஊர் எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து கோட்டிக்காரன்னு சொல்லுவாங்க, கிறுக்கு பயல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேச்சு மொழி நடையில் பேசுகிறாப்புல அவரை இங்கே கூட்டு வந்து விசிக அலுவலகத்தில் வந்து நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் செய்யப்படுது. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒன்று. சந்தேகம் இல்லை, எல்லாமே இந்திய உளவுத்துறைக்கு ஏஜென்ட் வேலையை தான் பார்க்குறேன். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். நீ ஒரு சக அரசியல் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் வந்து கொச்சப்படுத்திட்டு பேசிட்டு போகிறது வந்து நீ என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? இது பெருசாகி ஒரு சண்டையாக மாறி உண்மையிலேயே அந்த கட்டத்தில் நிறைய கொதிச்சு போய் ஏதாவது பண்ணணுன்ற எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. 4 பேர் தம்பிமார்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தா தமிழர்கள் ஒரு மோதலை உருவாக்குற 4ஆம் தர வேலைக்கு நீங்கள் துணை நிற்கலாமன்றது தான் எனக்கு கடும் கோபம். உண்மையிலே தோழர் திருமாவளவன் அந்த வேலையை செய்திருக்கும். உன்னை வந்து மதிக்கிற ஒரு தலைவனை ஒருத்தன் கொச்சப்படுத்துகிறான் எங்கேருந்தே வந்து, அவன் நாட்டிலேயே அவனுக்கு பேர் மனநோயாளின்னு சொன்னாங்க. அவனை நீ வச்சுக்கிட்டு வந்து மாவீரர் விளக்கு வேற மாவீரர் நாள் விளக்கு ஏற்றுங்க, எவ்வளோ பெரிய கொடுமை அது. ஒரு இடத்துலையும் கூட திருமாவர்களை என்னைக்கும் விட்டு பேசினது இல்லைங்க. ஏங்க பாதி நேரத்தில் எனக்கு அவருக்கு இந்த சண்டை எதால தாங்க வந்தது. ஏங்க நான் விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் உங்களுக்கு என்னங்க வருது, நீங்கள் வேலையை பாருங்களாங்கன்னு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன். நான் என்கிட்ட பேசாதீங்க இனிமேல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அண்ணன்லாம் அப்படி சொல்லாதீங்க, நீங்கள் இங்கே இந்த உங்ககிட்ட நான் ஒன்றும் கிடையாது. நான் தமிழர் கார்டு வாங்கிட்டுலாம் இல்லை. எனக்கு சரின்னு படுது, சரின்னு இல்லை. பொது அரசியல் அதெல்லாம் நான் விமர்சிக்கிறேன், அவங்கள விமர்சிக்கிறேன். நான் பைத்தியமாக பிடிச்சிருக்கு விசிகா விமர்சிக்கிறதுக்கு. அண்ணனை பேசுகிறாதீங்க நீங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் உங்ககிட்ட உறுப்பினர் கார்டு இருந்துச்சுன்னா வேணா ஏகலைவன் உறுப்பினர் நீக்கப்படுகிறான்னு போட்டு போங்கன்னு பல நாள் நடந்துருக்கு. போட்டு போங்க நாளைக்கு, எனக்கு என்ன உறுப்பினர் கார்டு இல்லைங்கிற விதப்பில் பேசுறீங்க. ஆமாங்க, நாளைக்கே போடுங்க. நீங்கள் என்ன சும்மா எப்போ பாரு அண்ணனை வந்து பேசுகிறாதீங்க, அது எனக்கு தப்பாக வந்துடும். அந்த 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 ஒரு இதில் இருந்த ஒரு மனிதனை ஒருத்தன் வந்து பைத்தியம் மாதிரி பேசிட்டு போகிறான், ஒரு மென்டலு. நீ வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு தமிழ்நாட்டு வேடிக்கை பார்க்கலாம். அதான் இது வேடிக்கை பார்க்கலாம். இங்கே ஒரு நிகழ்ச்சி நடந்தால் வேற வேடிக்கை, அவருடைய அலுவலகத்தில் ஏன்னா அதுதான் இது ஒரு வரலாற்று பிழை. என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் இந்த சமூக திட்டம் கட்டாயம் நீங்கள் வந்து பதில் சொல்லி ஆகணும். திரும்ப செய்தது கட்டாயம் நீங்கள் போய் ஒட்டிக்கிட்டீங்க, ஒரு அதிகாரம் உங்களுக்கு வந்துடுச்சு, அது வேற. காலம் வந்து உங்களை ஒரு இடத்துக்கு தள்ளிட்டு போயிருக்கு. நீங்கள் மக்கள்கிட்ட ஏற்கனவே உங்களுடைய களம் இல்லாமல் போயிடுச்சு, இருக்கிறது முழுக்க விஜய் கிட்ட போயிடுச்சு. வேற வழியில் அதை ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு இந்த அரசியலாவது பண்ண முடியுன்றீங்க. அது உங்களுடைய டாக்டிக்ஸ், யுக்தின்னு சொல்லுவாங்களா, அது வந்து சரி. அடிக்கடி சொல்லுவார். ஆமாம், யுக்தியை நீங்கள் மாற்றிக்கங்க, எதனா திருப்பி போட்டுங்க, அது இல்லை பிரச்சனை. ஆனால் இது வந்து ஏற்க முடியாதது. உலகத் தமிழர்கள் எந்த ஒரு ஒன்றும் இல்லை. எனக்கு இதில் ஸ்டாலின் மேலேயும் கோபம் இருக்குது. எடப்பாடியாது நீங்கள் ஒரு மூத்த அரசியல் நாகரிகம் தெரிந்தவர்கள் தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னொருத்தன் வந்துட்டு இங்கே பேசுறது மட்டும் இல்லாமல் அங்கே போய் பேசும்போது துப்பாக்கி இருந்தால் நான் சுட்டுட்டு வந்திருப்பேன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கணுமா வேணாமா? ஸ்டாலின் உங்களுக்கு பாட கட்டினா கன்னடத்தில் கொதிச்சது நாம் தமிழர் தான். புரியுதில்லை உங்களுக்கு? திமுக காரன் வந்து நட்பு, ஏன்னா உங்கள் ஃபண்டிங் எல்லாம் அங்கே தானே இருக்குது கர்நாடகாவில். அவன் தண்ணி கொடுத்தானா கொடுக்காட்டி போனா என் பிஸ்னஸ் வளர்ந்தா போதுன்னு நீங்கள் கர்நாடகம் மட்டுமா இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்குது உங்களுடைய ஃபண்டிங்கு. அதனால தான் நீ எந்த பிரச்சனைக்கும் காங்கிரஸ் எதிர்த்ததே இல்லையா? கர்நாடகா காங்கிரஸ் டி.கே. சிவகுமார் இப்போ சவால் விடுறாரு, பதுங்கிட்டு உட்காந்துட்டு வரீங்க நீங்கள். அன்றைக்கி உங்களுக்கு கர்நாடகத்தில் பாட கட்டி தூக்கிட்டு உங்களை செருப்பால் அடித்தப்ப கொதிச்சு போனது இந்த, ஏன்னா அது உணர்வு. அது நாங்கள் விமர்சனம் பண்ணிக்கிறோம்பா எங்கள் திராவிடத்தை தலைவரை, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படின்னு ஒரு தார்மீக பொறுப்பு இருந்தது. அந்த தார்மீக பொறுப்பு எடப்பாடி கிட்ட இல்லை, ஏன் இல்லாமல் போச்சு? ஸ்டாலின்கிட்ட ஏன் இல்லாமல் போச்சு? திருமாவளவன் விட்டுருங்க, அவர் அதுக்குன்னு ஏதோ ஒரு அஜெண்டாவோட வேலை செய்கிறாரு.
அழைச்சிக்கிட்டு வந்து அவனை இங்கே கூட நிற்க வச்சுட்டு இது சரியா இருக்குமா? திருமாவுக்கு என்ன அஜெண்டா? அந்த அஜெண்டா தான் இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து இங்கே வந்துட்டு இப்படி பேசுங்க, இதன் மூலமாக ஒரு கருத்து வேறுபாடு வரட்டும், அது சண்டையாக மாறினா கூட நல்லது. நாளைக்கு இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் சண்டை போட்டுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். என்ன எமோஷனலாக பண்ணாலும் கூட ஈழத்தமிழர் மேலே இப்படி பண்ணலாமான்னு 4 பேர் அதுக்கு ஊதி பலூன் ஊதுவானுங்களா, உட்காந்து ஊதுவானுங்கள்ல. கட்டுப்பாட்டோடு இருந்தாங்க எல்லாருமே. நீ வந்து அன்னைக்கு வந்து பேசிட்டு போன காரணம் வந்து மே 18 அந்த நாள் வந்து வச்சுக்கிட்டு 2 நாள் முன்னாடி இருக்கும்போது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு இப்போ வாங்க பேசுங்களேன். இப்போ நீங்கள் வந்தாவே இங்கே வழக்கு விழும், அது வேற விஷயம், புரியுதில்ல? ஏன்னா நீங்கள் அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற விஷயத்த பேசியிருக்கீங்க. இந்தியன் கவர்மெண்ட் இதுக்கு, மோடி அரசு இதுக்கு பதில் சொல்லி தான் தீரணும். உன் நாட்டு ஒரு பிரஜையை, உன் நாட்டினுடைய ஒரு அரசியல்வாதியை நீங்கள் அந்த மாதிரி நேபாளில் யாருன்னா ஒரு பொலிட்டிஷியன் சொல்லிட்டு வேறு நாட்டுக்காரனை வந்துட்டு மோடி அனுமதிச்சார்னா மோடியினுடைய கதை என்ன தெரியுமா உங்களுக்கு? அசாம், ஒரிசா, மணிப்பூர் இங்கெல்லாம் இங்கே எவ்வளோ இலக்காரமாக நடந்திருக்கு இந்தியன் கவர்மெண்ட்டு. ஒரு குறைந்தபட்ச கண்டனத்தை கொண்டு பதிவு பண்ண அவன் என்னுடைய பிரஜையை வந்து இவ்வளோ மோசமாக பேசியிருக்கக்கூடாது உன்னுடைய கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வெளியுறவுத்துறை சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீ பேசியிருக்கணுமா இல்லையா? இது ஒட்டுமொத்தமான இந்த தேசத்தினுடைய ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு தான் நான் பாஜக. இல்லை, இதுக்கு பெரிய அளவில் ஈழத்தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? உலகம் முழுக்க தெரிவித்தாங்க, நான் அதில் குறை சொல்லவே இல்லை. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அங்கே வந்து சில பேர் வந்துட்டு அவனை தேடக்கூட தொடங்கியிருக்கிறாங்க, கோவத்தில் திட்டுறதுக்கு, அன்பாக விசாரிக்கிறதுக்கு. பதுங்கிட்டாரு போயிட்டா அப்படின்னு சொல்ல வராங்க. அப்புறம் நினைச்சா திடீர்னு அது ஒரு மனநோய் சம்பந்தப்பட்ட, இல்லை அது ஒரு நார்மல் கேரக்டரா தெரியல. அவன் எனக்கு எல்லாம் ஒரு தன்னுடைய இதுல இருக்கிற ஊரை சேர்ந்த ஒருத்தங்க இல்ல ஒரு பெண்ணுடைய நெத்தியில துப்பாக்கி வைக்கிறது இல்ல, அதுதான் துப்பாக்கி விடு, நீ கொச்சப்படுத்தி அவங்க ஒரு பெண்மணி வந்து தெரியும் உங்களுக்கு, அவங்க இங்க வந்ததும் கிடையாது, ரகசியமாக வந்து சீமானை சந்தித்து விட்டு போகிறாருன்னு பேசுகிறான். என்ன அது உங்கள் மண்ணை சேர்ந்த பொண்ணு, ஈழத்து லேடி, அவங்களுக்கு ஒரு மனநோயாளி, அவங்களுக்கு உடம்பு பிரச்சனை இருக்குது. நீ எந்த நேரில் பார்த்துருக்கியா அவங்கள? எந்த அடிப்படையில் நீ பேசுகிற? நீ அப்போ ஒரு மனநோயாளியா இல்லையா? மண் பிரஜையை சேர்ந்தவங்க ஒரு விஷயத்துக்கு நீ துப்பாக்கி காட்டி மிரட்டுற. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு நீ பேச வைக்கல. உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆனந்தம்? நீ எவ்வளோ ஒரு நாளந்தாரமான அரசியலை கையில் எடுத்துக்கிறீங்க, புரியுது? எனக்கு அந்த விஷயத்தில் எனக்கு விடுதலை சிறுத்தைகளில் கூட நிறைய பேர் அதை விரும்பலை. உண்மையிலே சில அரிப்பு எடுத்தவங்களாம் அது அவங்களுக்கு பிடிக்கும், அது ஏன்னா அவங்களுக்கு அது தேவைப்படுது. சீமானை இப்படிலாம் பேசினாக்கா தேவைப்படுது. பதிலுக்கு ஒன்றை பேசுறதுல எவ்வளோ நேரம் ஆகிடும் உங்களை பேசுறதில்ல? சொல்லுங்கள். அதிகாரம் இருக்குது, மிரட்டலான்றது ரொம்ப காலம் நீடிக்காது. ஆமா, இவ்வளவு நாள் அதிகாரம் இல்லாதவர்கள் இப்போ அதிகாரத்துல கூடாரத்துல போய் உட்கார்ந்து வாசல்ல இருந்தப்பவே ஆட்டம் போட்டாங்க. இப்போ உள்ளுக்குள்ள வேற கொடுத்தாச்சு இல்ல? ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? பேச வேண்டியதா இருக்கு, இப்போ பார்த்து பேச வேண்டியது, புரியுதுல? எதுவுமே இல்லாம வாசல்ல நிக்க வச்சப்போ பார்த்தா எல்லாத்துக்கும் எதிர்ப்பு. ஒரு ஆளுங்களை கூட்டு வச்சுட்டு வீடியோ போடுறது, தப்பா பேசுறது அப்படின்னு. பேசுங்க, இப்ப பேசுங்க. இப்ப என்னன்னா கூடுதலா ஒரு நாற்காலியும் வேற கொடுத்துட்டாங்க. அதுக்கே அவ்வளோ முட்டுன்னா இதுக்கு எவ்வளோ முட்டு இருக்கும் பாருங்க. உங்களுக்கு அது விசிகா வந்து அதிகாரத்தில் போய் உட்கார்ந்தது உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, அரசியல் ரீதியாக நான் அதை வந்து சரின்னு சொல்லுவேன். நான் அதில் எனக்கு என்னென்னா, நீ ஒருத்தர் எத்தனை காலத்துக்கு வந்து நீ வாசல்லே நின்றுட்டு கோலை மட்டும் பிடிக்கிற வேலை தான் எனக்கு செய்யணும். ஆனால் நீ எல்லாத்தையும் எனக்கு உழைச்சிக்கணும், ஏன்னா எல்லாத்தையும் நீ பண்ணணும், ஏன்னா தோலில் சுமந்துட்டு நீ போகணும், பல்லக்கில் நான் உட்காந்துக்கிட்டே வரணும். இறக்கி வச்சுட்டேன்னா அப்புறம் நான் உனக்கு என்ன தட்டில் போடுவேன், நீ சாப்பிட்டு அந்த அறிவாலய வாசல்லே தான் இருக்கணும். எத்தனை காலம் நீ வச்சுன்னு இருப்ப? அதை விஜய் உடைச்சிருக்காப்புல. அதுதான் நான் ஏற்கிறேன். இவங்க முடிவு பண்ணிட்டு இப்போவாது தூக்கி போட்டுட்டு டிவிக்கு பக்கம் போனதில் எனக்கு உடன்பாடு. நான் இல்லை, ஏன்னா நீங்கள் உங்கள் அரசியல் இப்போ நீங்கள் ஒரு முறை வந்துருச்சு, இனிமேல் எவன் கூப்பிட்டாலும் கூட்டணி மந்திரி சபை தான் தமிழ்நாட்டுக்குள்ள, அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்காக நான் அந்த கட்சியை வரவேற்கிறேன். நீங்கள் அப்படி போனதுக்காக உங்களுடைய நான் பாராட்டுறேன். அது நீங்கள் நிற்கணும். எத்தனை காலத்துக்கு கோல் தூக்குற வேலையை செய்வீங்க? புரியுது? தமிழ்நாட்டுடைய களம் அதில் மாற்றம் வருதுங்கிறது நல்ல விஷயம் தானே. அந்த விஷயத்துல போய் பதவி வாங்கி முதலாக அந்த கட்சிக்குள்ளாக பட்டியல் சமூகத்துக்கு மந்திரி பதவி கொடுக்கறதுன்றது வேறு. அந்த சமூகத்துக்குன்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கப்பட்டு அந்த கட்சி ஒரு அங்கீகாரத்துல உட்கார்றது. நீங்க தான் சொல்றீங்க அந்த சமூகத்துக்குன்னு தொடங்கப்பட்ட கட்சி, அது பொது கட்சியா? அவர் இல்ல, அவர் நான் இன்னைக்கு அந்த சமூகத்தை சேர்ந்தவன் இல்ல, பறையன்னு சொல்லிட்டு யாருன்னா வந்தா செருப்பு கட்டி நடிகர்லாம் சொல்லிட்டாரு, அது வேற விஷயம் வைங்க. அவர் நான் இன்னைக்கு பொதுவானவர், அவர் தான் சொல்லியிருக்கிறாரு. நான் வண்டியில் ஏறேன்னு சொல்கிற மாதிரி அவர் தான் சொல்லிக்கிறார், நான் பொதுவானவன். திமுக இருக்கிற அத்தனை பயல்களும் வந்துட்டு தலித் கட்சின்னு தானே சொல்கிறாங்க. உங்கள் சுபவீர பாண்டியன் என்ன சொல்கிறாரு? திருமாவளவன் வெற்றி பெற்றால்
பாராளுமன்றத்தில் தலித்துகளுடைய குரல் ஒலிக்கும். நான் ஏன் நீங்களாம் ஒலிக்க மாட்டீங்களா? அப்ப என்ன அளவுல வச்சிருக்கீங்க? எவ்வளவு புத்தி நீ புத்தி வச்சிருக்கீங்க? கழிச்சு. நீ வந்து உலகத்துக்கு முற்போக்கு பேசுறீங்க, நீங்க மீசையை முறுக்கிக்கிட்டு. நான் மேல ஆசிரியர் தான் சொல்றேன். தலித்துகளுடைய குரல், ஆசிரியர் வீரமணி இவங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டம் போட்ட அரசியல்வாதிகள். அப்போ மூளைக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்குல்ல, ஒரு நீரோட மாதிரி ஓடிட்டு இருக்குல்ல சாக்கடை. ஏன் உங்களுக்கு தலித் குரல் ஒலிக்காதா பாராளுமன்றத்தில்? அந்த மாதிரி அதை வந்து தனிமைப்படுத்தி பேசுறதே இந்த திராவிட கோஷ்டி தான் திருமாவளவன். இப்போ அந்த சமயத்துல மாறி இருக்கிறாரு, வரவேற்கக்கூடியது. அதெல்லாம் நான் பாராட்டுறேன். அவங்க விமர்சனம் பண்றேன், ஆனா இந்த விஷயத்துல வரவேற்கணும் அதை. சரி, இப்போ இந்த தேர்தல் முடிவுல நிறைய அதிசயங்கள்லாம் நடந்தது. அதை தம்பி லயலாமணி முன்னாடியே கூட சொல்லிட்டான், ஜோசியர் மாதிரி முன்னாடியே சொல்லிட்டாப்புல. வந்து திமுக அதிமுகவும் ஒன்றுபடுவாங்க விஜய் எதிர்க்கிறதுக்கு. விஜய் அதிகாரத்தில் அமர்ந்துடக்கூடாதுன்னு திமுக அதிமுகவும் கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கலான்னு ஒரு திட்டம் திட்டப்பட்டது. திரும்ப கூட ஒப்புதல் கொடுத்துருக்காப்புல. தோழர்களும் அதை வந்து அந்த அப்படி ஒரு நகர்வு நடந்ததுங்கிறதெல்லாம் ஒத்துருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு மாற்றம் இல்ல, இப்போ நீங்க சொன்ன சுபவி கூட வந்து ஏன் வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன இதா அண்ணன் தண்ணி புழங்க கூடாதா, சேர்ந்து நம்ம ஒரு அதிகாரத்தை பிடிக்க கூடாதா அப்படின்லாம் ஒரு காணொலி போட்டிருக்காரு, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் என்னன்றேன், இது நீங்க என்ன புதுசா பேசுறீங்க பாலா? எனக்கு ஒன்றும் புரியலையே. எனக்கு இதில் என்ன நீங்கள் புதுசு, இது என்ன விமர்சனம் பண்ணுன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஜெனட்டிக், அவங்களுடைய ரத்தமே எப்படி தானே அவங்களுக்கு. ஒருத்தர் மூக்க சிந்திக்கிட்டுலாம் அழுதார் ஓன்னு ஒருத்தர் தெரியுமா? புரட்சி புயல் தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? நம்மளுக்குள்ள அடிச்சுக்கிடுங்க, நமக்குள்ள சண்டை போட்டுக்கிடுங்க, புதுசாக தமிழ் தேசம்னு ஒருத்தன் வந்துடும், விட்டுறாதீங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணணும். அதுக்கே ஒன்றா அங்கே வந்துருச்சு இல்லை அந்த எண்ணம், வந்துருச்சு அந்த குடிமை வெளி தெரியுது இல்லை. அவங்களுக்கு எப்பவும் இதுதான். பொதுவாக ஒருத்தர் வந்துடக்கூடாது, நமக்குள்ளே இருந்துட்டு சண்டை போட்டுட்டு உனக்கு நான் எதிரி எனக்கு நான் எதிரி, ரெண்டு பேரும் பங்காளிகள் சண்டை போட்டுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. மூணாவது ஒருத்தர் உச்சமா போயிட்டு இருக்கு. அதிமுக திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி அதிமுக. அந்த அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து நம்ம ஒரு ஆட்சி அமைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு இல்ல. உன்னை நான் அதிகமா அடிக்கிறப்ப பக்கத்துல ரத்த சொந்த பங்காளி இருக்கிறான்ல, உங்களுக்கு ஆகாது. ஏற்கனவே வழக்கு வாய்தாலாம் இருக்குது. ஆனா நீங்க ரொம்ப இன்னொருத்த மூணாவது ஆள் வந்து ஏறி அடிச்சுன்னுக்கிறப்ப அவன் பக்கத்துல நிப்பானா, 1000 இருந்தாலும் என் பங்காளிடான்ட்டு கூட ஒன்னா சேர்ந்து தடி எடுத்த கதைலாம் நிறைய நடந்திருக்கு. வரோம் அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. இதை நீங்க போய் புதுசாலாம் பேசக்கூடாது. உங்களுக்கு நீங்க இப்படி பேசினாதான் பழப்பு. புரியுதில்ல உங்களுக்கு? அதை நான் நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு, நான் பொதுவாகவே சொல்றேன். இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒருத்தர் மூக்க சிந்திட்டு ரோட்ல வந்து அழுது பேட்டி கொடுத்து நமக்குள்ள சண்டை போட்டுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனால் பொது எதிரியை விட்டுறக்கூடாது அப்படின்றது இந்த பொது எதிரின்ற விஜய்க்கும் பொருந்தது இல்லை. அன்னைக்கு சீமான சொன்னாங்க, இன்னைக்கு விஜய்க்கும் பொருந்தது. அதனால அவங்க அதுல கூடுதல ஒன்றும் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் தோணலை. இப்போ அதே நபர் நீங்க சொன்ன அந்த அவரே வந்து கிரேக்க புயல், அவரே வந்து திரும்ப திமுக அணில இருந்து இந்த இங்க பக்கம் ரொம்ப வருத்தப்படுறாப்புல. இப்படி வந்து இந்த சின்னத்துல போட்டிட்டோமே, என்ன பிரச்சனை ஐயோ போச்சே போச்சே. உண்மையிலேயே இப்ப இதுல வந்து தோல்வி அடைந்த நாம் தமிழர் கூட சிரிக்கிறாங்க. தம்பிங்க எங்கன்னா பார்த்தா சிரிச்சுக்கிறாங்க. இந்த கூட்டத்தால சிரிக்கவே முடியல. புரியுதுல? என்னன்னா கை கட்டினது என்ன சொல்லி இப்ப ரெண்டு பேர் வெற்றி பெற்றவர்கள். இந்த 2 பேரும் இவங்க சின்னமா இருந்தா நேரம் உள்ள போய் நான் மந்திரி சபையில இடம் கொடுத்திருப்பேன். வடை போச்சு அப்ப உங்களுக்கு. இத நைட்ல பிறண்டு படுத்தாலும் இது கண்ணுல வந்து போயிட்டு என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்களே, நாங்க கடைசியா ஒரு தொகுதியாவது நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கிறவங்க எல்லா வேலையும் செய்து விட்டோம். அது இப்ப பாலா ஒரு தொகுதியிலேயாவது நம்ம நிக்கணும் அப்படின்னு மெனக்கட்ட போடும். கடைசி நேரத்துல கூப்பிட்டு நீங்க நில்லுங்கன்னு கடைசியாக நிற்க வச்சுட்டாங்க. திமுக எங்களை வந்து சொந்த சின்னத்தில் நிற்க சொல்லலையே அப்படின்றது இருந்தாலும் கூட முக்கியமாக என்னன்னா இந்த இடம் போச்சு நமக்கு அப்படின்ற ஒரு ஆதங்கம். அதுவும் பக்கம் நம்ம கூட இருந்த திரும்பலாம் அந்த டீம் எல்லாம் அமைச்சரவையில் ஆயிட்டாங்க. நீங்க போயிட்டு வன்னியரசை வந்து மாண்புமிகு அமைச்சரே அப்படின்னு நிற்கணும் அவர்கிட்ட. ஏன்னா மனு கொடுக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனைக்கு கோரிக்கை வைக்கணும். உங்களுக்கு ஏற்க முடியாது இல்லை. இதே வன்னியரசு தானே குறிஞ்சாங்க அந்த காந்தாரி அம்மன் கோயிலுக்கு போய் கொடி ஏத்துறப்ப அதை உடனே அடிச்சு தூக்கி தூர போட்டது எந்த கும்பல்? நீங்க தானே. அதே வந்து ஏதோ செட்டப் தானே அது அன்னைக்கு வந்து வேற. அன்னைக்கு தமிழ் தேசிய தலங்கள்லாம் சேர்ந்து அந்த காந்தாரி அம்மன் குறுக்குல போய் மடம் மாத்துறதுக்கு தான் நீங்க போனீங்க. இருந்தாலும் கூட அன்னைக்கு போய் கொடி ஏத்துனீங்க, அன்னைக்கு புடிங்க போட்டது இந்த கும்பல் தான். அவ்வளோ வஞ்சன்ஸோட இருக்கிறவங்க இன்னைக்கு உங்களை பார்த்து என்னங்க அமைச்சரை வாங்கலாம் சொல்லுவாங்க. அது வெளியே வந்து அப்படி நினைச்சுக்கிறீங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒன்னா தானே இருந்தவங்க. வைகோ சொல்லலையா, என் தந்தையிடம் வந்து எவ்வளவு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் எல்லாம் கொடுத்திருக்காரு.
அதெல்லாம் நடந்தது. எனக்கு என்ன இப்பன்னா இவங்க சமூக நீதி இவங்க பொறுப்பில் தான் வந்திருக்கு. ம். புரியுதில்ல? இதுலேயே வந்து என்னன்னா ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்றத எடுத்துட்டு சமூக நீதி துறை நாங்கள் இதுலேயும் வந்து இது பார்த்துட்டோம். வித்தியாசமா. பார்த்தீங்களா, நாங்கள் அப்படி ஆதி திராவிடர் அப்படின்னு சொல்ல வரல. என்ன உனக்கு பயனா நீ ஆதி திராவிடர்னு சொல்லிட்டு மீதி எல்லா கோஸ்ட்லையும் திராவிடர்னு இப்போ சர்டிஃபிகேட்டில் போட்டுக்கிறீங்களாடான்னு கேட்டோம்ல, எல்லாருமே கேட்டாங்கல்ல. ஆமா. அவங்க ஆதி திராவிடர் சரி. வீரமணி பக்கத்துல திராவிடர் இருக்குதா, கருணாநிதி பக்கத்துல திராவிடர்னு போட்டுக்கிறாருங்களா, வைகோ அவங்கெல்லாம் பக்கத்துல தமிழர் தலைவர். நீங்கெல்லாம் தமிழ் அவங்க மட்டும் திராவிடர்னா அது எங்க பொருந்தும்? ஆதி திராவிடன் இருக்கிறான், திராவிடம் இருக்கணுமா இல்லையா? ஆமா. இந்த கேள்வி திரும்ப திரும்ப செவுட்டு மேல அடிக்கணும் அடிச்ச உடனே இப்ப சமூக நீதி அப்படின்னு சரி, தொடங்கிட்டீங்க. அது நல்ல விஷயம் தானே, அது வரவேற்க தானே செய்யணும் நீங்க. சமூக நீதி ஏன் அங்க மட்டும் இருக்கணும்? ம். சொல்லுங்க. ஆமா, பிற்படுத்த பிசிக்கு அந்த சமூக நீதி வச்சிருக்கணும்ல. இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. எஃப்சிக்கு இருக்கக்கூடாதா? பொருளாதார ரீதியா நலிஞ்ச எல்லாருக்குமே சமூக நீதி வேணும் இல்ல? அது என்ன ஆதி திராவிட துறைக்கு மட்டும் சமூக நீதி துறை என்ன இல்ல, உங்களுக்கு? அதை வந்து அட்டவணை பிரிவினர் நலத்துறைன்னு வச்சிருக்கலாம், நீ அவ்வளவுதான். வச்சுக்கோ, நீ அது வந்து சமூக நீதினா அப்ப மத்தவனுக்கு சமூக நீதிலாம் வரக்கூடாதா? ம். பிசிக்கு எம்பிசிக்கு சமூக நீதிலாம் வரக்கூடாதா? அவங்க சரி, சமூக ஏதோ நீதி ஒண்ணு பேச செஞ்சிருக்காங்க, அதை கூட பாராட்டு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது இல்லைங்க, பாருங்க. பாராட்டுறது வேறங்க. எனக்கு திரும்ப திரும்ப நீங்க தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க சமூக நீதின்ற பேர்லன்னு தான் நம்ம சொல்ல வரோம். சமூக நீதிக்கும் உங்களுக்கும் முதல்ல பொருத்தமே கிடையாது. சமூக நீதி இருந்தால் என்னைக்கே திருமாவளவனுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். உங்க கூட இல்ல, சமூக இருந்த நீதித்துறை இது வந்து திராவிட ஆட்சி இல்லையே, இது விஜயுடைய ஆட்சி இல்ல. நீங்க இன்னும் அதனால தான் இந்த மாற்றம் வந்திருக்கு. நம்ம அதை சொல்ல வரோம். அதிலெல்லாம் நான் வந்து உடன்படுறேன், இல்லைன்னு மறுக்கல. ம். இந்த திராவிட கோஷ்டிகள் சமூக நீதி நாங்க தான் பேசுறேன். வச்சோம் போனோம்னு சொல்ல வரீங்களா? உங்களுக்கு எந்த காலத்துல நீங்களாம் சமூக நீதி படி பிரிச்சு கொடுத்துருக்கீங்களா அதிகாரத்தை? அவங்க கூட இந்த காங்கிரஸுக்கே வெறும் இலையை தான் கொடுத்துட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க அங்க மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு வந்தீங்க டெல்லியில அதிகாரத்துல. இப்படி பல விஷயங்கள் வந்து சமூக நீதிக்கு முரணாகவே இருந்த அந்த கூட்டம் தான் இன்னைக்கு ஒரிஜினல் சமூக நீதின்றது தான் இதுதான். சரி. எல்லாரும் பங்கெடுத்துக்குவோம். அது ஒரு விஷயத்துல விஜய் கட்சி பாராட்டும், அது வேற விஷயம். முரண்பாடு வேற. இந்த விஷயத்துல பாராட்ட வேண்டியது. இதுல விசிகா காந்தாரி அம்மன்றது ஒரு சமூக நீதியினுடைய அடையாளம். ம். அவங்க கிட்டே அதிகாரம் வந்திருக்கு. ம். அமைச்சரா வேற ஆமா, இருக்காங்க. சூப்பர், நல்ல நீங்க point. அங்க போயிட்டு இப்போ வந்து அந்த சிலையை வச்சுட்டு வாங்க. வச்சு அதை திறந்து ஆமா, ஒரு வச்சுட்டு வாங்க. சமூக திராவிடம் நீதித்துறை தான் விடல. சார்பா நல்ல திராவிடம் கோரிக்கை, நல்ல தான் கோரிக்கை வச்சு. திராவிடம் தான் சரியில்லை. ஆ. திராவிடம் சரியில்லைன்றதுக்காக தான் இப்போ ஆமா. வெளியில வந்து அவரே ஆதங்கத்தோட பேட்டிலாம் கொடுக்குறாரு. எனக்கு என்னன்னா இந்த அறிவும் இந்த புத்தியும் அவர் ஏற்கனவே காட்டுமன்னார் கோயிலில் நான் நிப்பன்னு பேட்டி அவரை தான் கொடுத்தாரு. ம். அப்புறம் அவராக ஒரு 4 நாள் கழிச்சு வந்து ஐயோ நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்க, இப்படி எடுத்துக்கிட்டீங்க, நேரா எடுத்துக்கிட்டீங்க, பின்னாடி எடுத்துக்கிட்டீங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். நான் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் இப்போ வந்து என்னை அன்று அப்படிலாம் பேசினார்கள், எனக்கு நெருக்கடி கொடுத்தார்கள், எல்லாம் நீங்கள் தான் சொல்கிறீங்க தோழர். அன்றைக்கே நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு காட்டுமன்னார் கோயில் 100% வெற்றி. நீங்கள் இன்னைக்கு நேரம் நீங்கள் அமைச்சர், ம். 1000 இருந்தாலும் கட்சியினுடைய ஒரு தலைமை, நீங்கள் வரலாற்றில் அமைச்சர்னு துணை உட்காந்து முதல்வருக்கான வாய்ப்பு கூட இருந்த உங்கள் கட்சியில் ஒருத்தர் வந்து அமைச்சராக இருக்குன்றது வேறு. இப்போ நீங்கள் என்ன இருந்தாலும் இந்த அந்த எம்பி பதவி இனிமேல் உங்களுக்கு கிடைச்சா உண்டு, தாவேக்காவில் ஒன்று வெற்றி பெற வச்சா உண்டு. இல்லைன்னாக்கா எவ்வளோ பெரிய வாய்ப்பு காட்டுமன்னார் கோயில், அதை தவற விட்டு விட்டார் திரும்ப. தேவையற்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தேவையற்ற அச்சலாம் இல்லை, தெரிஞ்சே செஞ்ச மிரட்டல். அன்னைக்கு அவர் போயிட்டார். இன்னைக்கு வேற பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு. அதனால வேற வழியில் அட்ரா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பைட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது வேற விஷயம். அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது. இந்திய கூட்டணியில இருந்து திமுக வந்து கலந்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க இல்ல உங்களை அவங்க வச்சிட்டு இருக்காங்களா? இல்ல இந்தியா கூட்டணியில உங்களை வச்சிட்டு இருக்கிறாங்களா திமுகவை? புரியல. அவங்க ஏதோ வச்சிட்டு இருக்கிற மாதிரி, அது ஏற்கனவே வந்து சின்ன பண்ணமா போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ வச்சிட்டு இருக்கிற மாதிரியும் நாங்கள் வந்து காங்கிரஸ் இருந்தால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம். இன்னைக்கு உனக்கு அடி விழுந்த உடனே தெரியுதா காங்கிரஸ் இருந்தால் நாங்கள் பங்கேற்க மாட்டோம்னு? 2009 அடிப்பட்ட உடனே இதில் தானே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இந்த காங்கிரஸ் தூக்கி தூர போடுங்க, இந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து துரோகம் பண்ணாதீங்க, இந்த காங்கிரஸ் கூட சேர்ந்து பணத்துக்காக ஈழத்தை காட்டி கொடுக்குற அயோக்கியத்தனத்தை பண்ணாதீங்க. இதுக்கு தானே நடந்தது அன்றைக்கி. இதுக்கு தானே அன்றைக்கி ஒரு 17 பேர் தீக்குளிச்சானுங்க, முத்துக்குமார் உள்ளிட்டவங்க. இதுக்கு தானே அத்தனைக்கு கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் காவல் நிலையத்துக்கு போனாங்க, சிறைக்கு போனாங்க, பொய் வழக்கில் உள்ள போனாங்க. இதுக்காக தானே பல பேர் நீங்கள் அடித்து கையை காலெலாம் உடைச்சிங்க. இதுக்காக தானே ஒரு பெரும் போராட்டம் நீர்த்து போகிற மாதிரி எல்லா வேலையும் நாளாந்தர வேலை செஞ்சீங்க. நீங்கள் இந்த காங்கிரஸை தூக்கி பிடிக்காதீங்க, தோளில் சுமக்காதீங்க. இதுக்கு தானே இன்றைக்கி உனக்கு துரோகம் பண்ண உடனே மட்டும் நொட்டம் வருது, உனக்கு இவ்வளோ கோபம் வருது. அப்போ எங்களுக்கு எவ்வளோ வலி வந்திருக்கும், எவ்வளோ கோபம் வந்திருக்கும், எவ்வளோ சொன்னோம் நம்ம. ஆனால் அதெல்லாம் செஞ்ச காங்கிரஸ் கூட பழையபடி சண்டை போடுவாங்க, திரும்ப விலகுவாங்க, திரும்ப சேர்ந்துக்கிடுவாங்க. இது அது இன்னைக்கே சொன்னாங்க. இன்னைக்கு காகிதம் இல்லத்த பெரியவர் காகிதம் இல்லத்துடைய இன்னைக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி, அங்கே போய் எல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க. திமுக தரப்பு இருக்கிறாங்க.
நம்ம காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போனோடனே தள்ளுமுள்ளோட விரட்டுறாங்க அவரை. இத்தனைக்கும் துரோகின்னு கத்தி எல்லாம் வெளியே தூர போயாதுன்னா அவரை கூட்டத்தில் அலமோதி வெளியில் வந்துட்டு பேசுகிறாரு. அது என்ன இருந்தாலும் நீங்கள் அதை கூர்மைப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் வந்து நேற்று வரைக்கும் ஒன்றா இருந்துட்டோம், வெளியில் வந்துட்டோன்னு கோபம் இருக்க தானே செய்யும். உங்கள் கூட ஒருத்தங்க இருந்துட்டு பட்டுன்னு வேலைக்கு போனோன்னா கோபம் இருக்குன்னு தானே. அது அப்படி நடந்தது. நீங்கள் அப்போ கூட அந்த சமாதானத்தோட அவரால் தான் வந்து காங்கிரஸ் விஜய் கூட்டணி அமையாமல் போனது. இதைத்தான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்துகிட்டு இருந்தது. இவன் கூட கூட்டணி வேணாம், அவன் மதிக்க மாட்டான், காலுக்கு கீழே வச்சுன்னு இருப்பான், வாசல்ல வச்சுருப்பான், அறிவாலயம் வாசல்ல. வேணாம், விட்டுட்டு வெளியே வா, வெளியே வந்தால் நிறைய கணிசமான சட்டமன்ற தொகுதி இருக்கும்னு படித்து சொன்னாங்க. நிறைய பேர் பேசுனாங்க உள்ளார. யார்? அந்த மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுசாமி, ஒரு பெரிய டீம். அன்னைக்கு வந்து சமாதானம் பேசி திமுக கூட தான் இருக்கணும்னு வந்து அங்கேருந்து வண்டி எடுத்துன்னு வந்து வாசலை நிறுத்தி உள்ளே போனவர் தான் ப. சிதம்பரம். அதே ப. சிதம்பரம் இன்னைக்கு வந்து விஜயை சந்திச்சுட்டு போகிறாரு. காங்கிரஸ் எம்பி சீட்டு கொடுங்க. அரசியல் எங்கே மாறுது பத்தியா? அப்போ இந்த துரோகத்தினுடைய வழி உங்களுக்கு தெரியுது இல்லை? சரி, அந்த துரோக காங்கிரஸை வந்து இன்னைக்கு விஜய் கட்சியிலேயே வந்து கூட்டணியில் அவங்க பொறுப்புக்கு வந்துட்டாங்கல்ல. மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சி தான் மாறி இருக்கு. அடைய காட்சி யாரு சேர்த்தாலும் திமுக என்ன எதிர்ப்பை சந்திக்குதோ இந்த மக்கள்கிட்ட, அதே எதிர்ப்பை தாவேக்காவும் சந்திக்கும். நீங்க காங்கிரஸ் கூட வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் இந்த பழி நீங்க அந்த ஈழம்ங்கிற சொல் வந்து இந்த தேர்தலில் பேசு பொருளா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சுத்தமா இல்லை. ஒரு கட்சி தான் பேசிட்டு இருந்தது, யாருமே இதை பத்தி பேசல. ஏற்கனவே திராவிடர்களை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு அதை வழக்கமாக மாற்று அப்படின்னு. என்னன்னா எத்தனை காலத்துக்கு ஈழத்தையே பேசின்னு இருக்க முடியும்? இங்கே ஒரு அரசியல் இருக்குது இல்லை, நாம் அதை பார்க்கணும் இல்லை. அதனால நாங்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி. அது காங்கிரஸ் கூட இருக்கிறத நியாயப்படுத்தி பேசுனது வைகோ, நியாயப்படுத்தி பேசுனது திருமாவளவன், நியாயப்படுத்தி பேசுனது அவங்க கூட இருக்கிற ஒட்டு திண்ணைகள், புரியுதில்ல? அதே நியாயப்படுத்துகிற காரணம் இன்னைக்கு இந்த பக்கம் வந்து இன்னைக்கு அதே டீம் எல்லாம் இந்த பக்கம் தான் வந்திருக்காங்க. எப்படி எதிர்ப்பாங்க காங்கிரஸை? ஆனால் தாவேக்கா ஒரு இனத்துரோகம் செய்த கட்சி அது, புரியுதில்ல? அந்த அடிப்படையில் அது அந்த பழியை சுமந்துத்தான் ஆகும் கட்டாயம். இப்போ விஜயுடைய இந்த ஆட்சி வந்து 5 ஆண்டுகள் தாக்கு பிடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன், மோடி நினைக்கிறேன். புரியுதில்ல உங்களுக்கு? நான் வெளிப்படையாவே மோடியா நினைக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சாதான் நம்ம எல்லா திட்டத்தையும் தமிழ்நாட்டில் நினைச்சா திமுக காரன் கொம்பு எடுத்துக்கிறான் உடனே. அங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் பண்ண வேண்டியது இருக்குது. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இது வந்து திமுக பாஜகவை எதிர்த்ததுன்னு நினைக்கிறீங்களா? என்னது திமுக பாஜகவை எதிர்த்தது, உண்மையிலே எதிர்த்ததுன்னு நினைக்கிறேன். எந்த காலத்துல எதிர்த்தாங்க? அவங்க பிறகு வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, சில விஷயங்களை வந்து தடுத்துக்கிட்டு இருந்தாங்க, செயல்படுத்துறதுக்கு சிரமமா இருக்குது. திடீர்னு பார்த்தா எங்க மாநில உரிமைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுவாங்க. இந்த சலசலப்பு கூட இல்லாமல் நமக்கு காரியம் நடக்கும். இப்ப தாவேக்கா, புரியுதில்ல உங்களுக்கு? எப்பவுமே பழக்கப்பட்ட ஒரு புரோக்கர் வந்து நீங்க சமாளிக்கிறது கஷ்டம், புரியுதில்ல உங்களுக்கு? பழக்கப்பட்டவன் தானே ஈஸியாக இருப்பான் நமக்கு. பழக்கப்பட்ட புரோக்கர் தான் சிக்கல். நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்களான்னு எல்லாம் அவனுக்கு தெரியும். நீங்கள் இங்கே வாங்கி அங்கே எவ்வளோ விற்கிறீங்க அது எல்லாமே தெரிஞ்சுட்டு எனக்கு இவ்வளோ வெட்டனா தான் ஆச்சு, சரிபாதியே இல்லைனாக்கா நான் அடுத்த முறை அவனுக்கு இல்லைன்னா அவன் விஷயத்தில் நான் சொல்லிவிடுவான். இந்த மாடு இந்த விலை போலப்போ அவன்கிட்ட கூட வச்சு எல்லாத்தையும் விற்றுட்டான், ரகசியத்தெல்லாம் உடச்சிருவான் அப்படின்னு. நான் அவனுக்கு அது பிளாக் மெயிலாக தான் இருக்கும். பழக்கப்பட்ட புரோக்கரை பக்குவமாக கையாளணும். புது புரோக்கர் அப்படி இல்லை. அது சொன்னதெல்லாம் இந்த விலைக்கு பேசி முடிச்சிடலாம், இது முடிச்சிடலாம்னா அவன் பழகிறதுக்கே நாளாகும். இந்த தாவேக்காவை வைத்து ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணுறது, பரந்தூர் விமான நிலையத்தை கட்டுறது, இன்னும் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் செய்து முடிச்சுக்க தான் பார்க்கும் மோடி. அந்த வகையில் 5 ஆண்டு அவங்க தள்ள வைப்பாங்க அப்படிதான் நான் நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தி எங்கள் அதிகாரத்தை பண்ணி கலைப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது வந்து திரும்ப அவங்களுக்கு தான் சாதகமாக, விஜய்க்கு தான் சாதகமாக இருக்கும். செய்ய மாட்டாங்க. விஜய்க்கு தான் சாதகம். திராவிட கட்சி வேணாம், போதும் இவங்களை வச்சுட்டு அப்படியே பண்ணலாம் அப்படின்னு ஒன்று பண்ணிக்கிட்டு கூட்டணிக்கு வேணா அந்த பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட டெல்லியில் இப்போ கூட்டணி மாறும் போல இருக்கு. சரி, இப்போ விஜயுடைய இந்த வரவுள்ள வீழ்ச்சி தமிழ் தேசியத்துக்கா அல்லது திராவிடத்துக்கு? இரண்டுக்குமே இருக்குது. தமிழ் தேசியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஏற்கனவே துளிர வெட்டிக்கிட்டே இருக்குது. அது அதுக்கு மீறி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த போராட்டத்துக்குள்ளே தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதிகாரத்தில் வந்துருக்குது, அதிகாரத்தில் இல்லைன்னு. ஆனால் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நல்லா அதிகாரன்ற ஒரு வசந்த மாளிகைக்குள்ளே இருந்தவனை தூக்கி திடீர்னு ரோட்டில் போட்டோம்னா, ரோட்லன்னு கூட இல்லை, நீ சொன்ன மாதிரி குப்பை தொட்டியில் போட்ட மாதிரி ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா இன்னைக்கு எங்கே வேணாலும் போடலாம், ஃப்ளாட் பார்ட்டில் கூட நான் படுத்துக்கிட்டு வந்துடுவேன், உண்மையிலேயே சொல்ல வரேன். ஆனால் நான் எல்லா வசதி வாய்ப்பையும் அனுபவிச்சுட்டு நான் போய் ரோட்டில் விட்டுன்னா எப்படி என்னால் தூங்க முடியுன்ற கேள்வி வருதா இல்லையா? அது அதிக பெரும் பாதிப்பு திமுகவுக்கு தான். நிறைய பேர் இன்னும் இந்த ரைட் அப் நான் சொல்ல வரலாம், இதான் இன்னும் இந்த சீமான் எப்படி சறுக்கினா, மலையே போச்சுறாங்க.
மலையை உருண்டுட்டு போயிடுச்சு அது இல்லையா? இது சின்ன ஒரு கல் சறுக்கி இருக்கிறத மட்டும் ஒரு அரசியலாக பேசிட்டு இருக்கிறாங்க. ம். மிக பெரும் பிரம்மாண்டமான கட்சிகள் அதிகபட்ச பாதிப்புகள் வந்து அதிமுக, திமுக அதனுடைய வாக்கு வங்கிகள் பெரும் அளவில் பாதிப்பு. அதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிகார பீடம்ன்ற அந்த வசந்த மாளிகை இருந்து அது இல்லை இன்னைக்கு. பெரும் பாதிப்பு முதல்ல அவங்களுக்கு தான். 2வது தான் தமிழ் தேசிய தளம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் பாலா.